குட் டே ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ ஜெனரல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில ரெசனன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். ரெசனன்ஸ் இது வந்து ஜெனரல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில ஒரு டாபிக். ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ரெசனன்ஸ்னா அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், ரெசனன்ஸ் இஸ் அ பெர்மனன்ட் எஃபெக்ட். பெர்மனன்ட் எஃபெக்ட் அப்படின்னா என்ன? பெர்மனன்ட் எஃபெக்ட்னா மாலிகுல் வித்தின் த மாலிகுல்குள்ளேயே ஆப்ரேட் ஆகும். எதுவும் எக்ஸ்டர்னல் ரியேஜென்ட் நமக்கு கொடுக்கவே வேண்டாம். ஸோ அந்த மாலிகுல்குள்ளேயே சண்டை போட்டுக்கும். வெளியில இருந்து ஒண்ணு வந்தாதான் நமக்கு ஏதாவது நடக்குது அப்படின்னா அது டெம்பரவரி. உள்ளுக்குள்ளேயே அது ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் ஆகுது, அந்த மாதிரிலாம் நடக்கிறதுலாம் வந்து என்னது பெர்மனன்ட் எஃபெக்ட். எதெல்லாம் நம்ம பெர்மனன்ட் எஃபெக்ட்ல பார்த்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா, இண்டக்டிவ் எஃபெக்ட் வந்து பெர்மனன்ட் எஃபெக்ட் தான். ஹைப்பர் கான்ஜுகேஷன் எஃபெக்டும் வந்து என்னது பெர்மனன்ட் எஃபெக்ட். அதே மாதிரி ரெசனன்ஸும் வந்து பெர்மனன்ட் எஃபெக்ட். ஸோ டெம்பரவரி எஃபெக்ட் வந்து நம்ம சிலபஸ்ல இருக்கிறது எலக்ட்ரோமெரிக் எஃபெக்ட் மட்டும்தான் வந்து நம்மளுடைய சிலபஸ்ல இருக்கிறது எலக்ட்ரோமெரிக் எஃபெக்ட். ஸோ இது ரெண்டுத்தையும் பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரெசனன்ஸ். ஏன் ரெசனன்ஸ் நடக்குது, எதுக்காக நம்மளுக்கு ரெசனன்ஸ் நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம அந்த கெமிக்கல் பாண்டிங் அந்த லெசன்ல நம்ம படிச்சிருப்போம். ஸோ ரீசன்ஸ் ஃபார் ரெசனன்ஸ், வை ரெசனன்ஸ் இஸ் ஹேப்பனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா, லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சர். ஸோ லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல. ஸோ இஃப் த லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சர் இஸ் நாட் enough to explain the property. So property na என்ன வரும், bond length இல்ல bond order இந்த மாதிரி. So it does not enough to explain the property of a molecule. லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சர் தெரியும். நம்ம இப்போ ஆக்சிஜன்னா ஸோ எத்தனை லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கு அப்படின்னு போட்டுட்டு நம்ம எழுதுறதுதான் வந்து லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சர். ஸோ ஒரு லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சர் வந்து இஸ் நாட் இனஃப் டு எக்ஸ்பிளைன் த கம்ப்ளீட் மாலிகுல். அப்போ வரும்போது என்ன ஆகும், ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் நமக்கு தேவைப்படுது. ஸோ in this case we need what, 2 or more structures. Two or more structure is needed. So that structure, these 2 or more structures are called, these structure are called resonance structure, resonating structure. என்ன சொல்றோம்னா resonating RESON resonating structures. சரியா? சோ இந்த மாதிரி நிறைய ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர் வந்த அப்புறம் ஃபைனலி we will be arriving at a actual structure. சோ அத நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெசனன்ஸ் ஹைபிரிட். இது வந்து ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர். ஆக்சுவல் ஸ்ட்ரக்சரை என்ன சொல்றோம்னு பாத்தீங்கன்னா ரெசனன்ஸ் ஹைபிரிட். ஸோ உங்களுக்கு ஒரு ஈஸி எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு சொல்லலாம். பாத்தீங்கன்னா நம்ம பென்சீன் ரிங் எடுத்துக்கலாம். பென்சீன் ரிங் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா புரியும். ஸோ பென்சீன் ரிங் பாத்தீங்கன்னா இங்க டபுள் பாண்ட், இங்க டபுள் பாண்ட், இங்க டபுள் பாண்ட் போடுவோம். நெக்ஸ்ட் இதோட ஹைபிரிட் ஸ்ட்ரக்சர்ஸ், டபுள் பாண்டை வந்து மாத்தி போடுறோம். ஸோ இது ரெண்டுத்தையும் என்ன சொல்றோம், canonical forms. ஆர் இது என்ன சொல்றோம், ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர்னு சொல்றோம். ஃபைனலா நம்ம என்ன பண்றோம், பென்சீன் ரிங் இந்த மாதிரி இந்த டபுள் பாண்ட் இருக்குல்ல, உள்ள இருக்கிறது வந்து டபுள் பாண்ட் வந்து டீலோக்கலைஸ் ஆகி இதை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெசனன்ஸ் ஹைபிரிட்.
ஓகே, திஸ் இஸ். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த கார்பனுக்கு வந்து 1 கார்பன், 2 கார்பன் குடுக்கலாம். இப்போ 1 அண்ட் 2 கார்பன்ல டபுள் பாண்டும் இருக்கு. இந்த 1 அண்ட் 2 கார்பன்ல இங்க டபுள் பாண்ட். அதுவே 1 அண்ட் 2 கார்பன்ல சிங்கிள் பாண்ட். ஸோ உள்ள இருக்கிற பை எலக்ட்ரான்ஸ் இதெல்லாம் வந்து டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகிறதுக்கு நமக்கு என்ன வேணும்? பை எலக்ட்ரான்ஸ் வேணும். பை எலக்ட்ரான்ஸ் வந்து டீலோக்கலைஸ் ஆகுது. ஸோ டீலோக்கலைசேஷன் ஆஃப் பை எலக்ட்ரான். அதுதான் வந்து ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சருக்கு முக்கியமான காரணமே. இது டீலோக்கலைசேஷன் ஆஃப் பை எலக்ட்ரான்ஸ் தான் ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சருக்கு முக்கியமான ரீசன். இது வந்து நம்ம ஒரு அரோமேட்டிக் காம்பவுண்ட் பென்சீனுக்கு எழுதியிருக்கோம். இப்போ ஒரு அலிஃபாட்டிக் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம CO3 2- எடுத்துக்கலாம். CO3 2-. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா கார்பன் லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சர் எழுதும் போது நமக்கு இந்த மாதிரி 3 டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் நம்ம எழுதலாம். கார்பன் 3 கார்பன் இருக்கு, 2 மைனஸ் இருக்கு. சோ பாத்தீங்கன்னா இதுக்கு ஒரு மைனஸ், இதுக்கு ஒரு மைனஸ், இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் எழுதலாம். நெக்ஸ்ட் இத பாத்தீங்கன்னா நம்ம ஷிஃப்ட் பண்ணி எழுதலாம். இது மாதிரி இதுல வந்து ரெண்டு ஸ்ட்ரக்சர் எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம். டீலோக்கலைசேஷன் ஆஃப் பை எலக்ட்ரான். இதுல இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் நம்ம என்ன நோட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, no movement of molecule, no movement of atom. அதாவது இங்க இருக்கிற O இங்க போறது, இங்க இருக்கிற கார்பன் இங்க போறது, இங்க இருக்கிற ஆக்சிஜன் அங்க போறது அப்படி எல்லாம் கிடையாது. no movement of atom. அப்புறம் no pi, no sigma bond movement. சிக்மா பாண்ட் என்னது? இப்போ 2 பாண்ட் இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒன்னு வந்து என்னது சிக்மா பாண்ட், இன்னொன்னு வந்து பை பாண்ட். இதுல பாத்தீங்கன்னா இந்த சிக்மா பாண்டோ, இதுவும் சிக்மா பாண்ட், இதுவும் சிக்மா பாண்ட், இதெல்லாம் மூவ் ஆகாது. ஒன்லி பை பாண்ட் மட்டும் தான் மூவ் ஆகும். சோ என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்லி பை பாண்ட் மூவ்மெண்ட். பை பாண்ட் மூவ்மெண்ட் மட்டும் தான் நடக்கும். இப்போ இதுல வந்து பை பாண்ட் மட்டும் எப்படி மூவ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ இங்க இருக்கிற பை பாண்ட் வந்து இங்க மூவ் ஆகுது. மூவ் ஆகும்போது என்ன ஆகுதுன்னு பாருங்க. சி இங்க இருக்கிற சிக்மா பாண்ட் அப்படியே தான் இருக்கு. இங்க இருக்கிற பை பாண்ட் வந்து இங்க மூவ் ஆகி இங்க டபுள் பாண்ட் O மாதிரி ஆயிடுச்சு. சோ இங்க மைனஸ், இங்க மைனஸ். சோ இந்த மைனஸ் எல்லாம் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இது ஒரு ஸ்ட்ரக்சர். இப்போ இதுவே இந்த பை பாண்ட் வந்து இங்க போறதுக்கு பதிலா இந்த பக்கம் போயிடுச்சு. சோ இந்த பை பாண்ட், இப்ப இந்த பை பாண்ட் வந்து இதுக்கு மூவ் ஆகுது அப்படின்னா நமக்கு என்ன ஸ்ட்ரக்சர் வரும்னு பாருங்க. சி இங்க சிங்கிள் பாண்ட் O மைனஸ், இங்கேயும் சிங்கிள் பாண்ட் O மைனஸ், இங்க வந்து டபுள் பாண்ட் O. கிளியர்? சோ இதெல்லாம் தான் வந்து நம்ம என்ன சொல்றோம்? ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர். இப்போ ஃபைனலா ரெசனன்ஸ் ஹைபிரிட் எப்படி எழுத போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சி O 3 பாண்ட் இருக்கு. சோ டீலோக்கலைசேஷன். இந்த பாண்ட் இங்க இருக்கிற பாண்ட் டீலோக்கலைசேஷன் ஆகுது, இங்க இருக்கிற பாண்டும் ஆகுது, இங்க இருக்கிற பாண்டும் ஆகுது. இந்த மாதிரி டீலோக்கலைசேஷன் ஆஃப் பை எலக்ட்ரான். அதை தான் நம்ம வந்து என்ன சொல்றோம்? ரெசனன்ஸ் அப்படின்னு சொல்றோம். இப்ப இதுல பாத்தீங்கன்னா இதுக்கு மைனஸ் சார்ஜ், இதுக்கு மைனஸ் சார்ஜ் இருக்கு. எத்தனை மைனஸ் சார்ஜ் இருக்கு? எத்தனை நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு? 2 நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு. எவ்வளவு டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு? எத்தனை ஆக்சிஜன் ஆட்டம்ல டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 ஆக்சிஜன் ஆட்டம்ல டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு. அப்போ ஒவ்வொன்றுத்துக்கும் உள்ள சார்ஜஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா -2/3, -2/3, -2/3. சோ இந்த இடத்துல ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர்ல பாத்தீங்கன்னா சிங்கிள் மைனஸ் வந்துருது. இப்போ ரெசனன்ஸ் ஹைபிரிட் அப்படின்னு போனோம்னா டீலோக்கலைசேஷன் ஆஃப் பை எலக்ட்ரான். அப்போ சார்ஜும் என்னவா இருக்கும்? டீலோக்கலைசேஷன் தான் ஆயிருக்கும். அப்போ 3 ஆக்சிஜன் ஆட்டம்ல 2 நெகட்டிவ் சார்ஜ் வந்து டீலோக்கலைசேஷன் ஆயிருக்கு. இப்போ நம்ம இதுக்கு என்ன சொல்லுவோம்? -2/3. ஒவ்வொரு ஆக்சிஜன் ஆட்டம்லும் எவ்வளவு சார்ஜ் கேரி அவுட் பண்ணிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா -2/3 தான். இதெல்லாம் வந்து ஒரு ஹைப்போதெட்டிக்கல் வேல்யூ. இந்த மாதிரி தான் நடந்திருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்றோம். கிளியர்? இதுதான் வந்து ரெசனன்ஸ். சோ இந்த மாதிரி ரெசனன்ஸ் நடக்கிறதுக்கு என்ன வேணும்? கண்டிஷன் ஃபார் ரெசனன்ஸ். இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது தெரிஞ்சிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ரொம்ப ரொம்ப ஈஸி ஆயிடும். கண்டிஷன் ஃபார் ரெசனன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கண்டிஷன்ஸ் ஃபார் ரெசனன்ஸ் எல்லாமே ரெசனன்ஸ் அண்டர்கோ பண்ணுமா அப்படின்னா கிடையாது.
நம்ம ஒவ்வொன்றுத்துக்கும் கண்டிஷன்ஸ் பார்த்தோம்ல. இண்டக்டிவ் எஃபெக்ட்டுக்கும் ஒரு கண்டிஷன் இருக்கு. ஹைப்பர் கான்ஜுகேஷனுக்கும் ஒரு கண்டிஷன் இருக்கு. அதே மாதிரி ரெசனன்ஸ் வந்து இந்த கண்டிஷன் இருந்தாதான் வந்து ரெசனன்ஸ் அண்டர்கோ பண்ணும். சரியா? ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து all the participating atom resonance எது எதெல்லாம் undergo பண்ணுதோ all participating atoms should lie in same plane. so இது நமக்கு நிறைய எக்ஸாம்பிள் பார்க்க தெரிஞ்சிடும். should lie in same plane. ஓகே, இது ஒரு முக்கியமான கண்டிஷன். நெக்ஸ்ட் கண்டிஷன் பாத்தீங்கன்னா கான்ஜுகேஷன். ஸோ கான்ஜுகேஷன் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது எப்படி கான்ஜுகேஷன் நடக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஒரு ஒரு சர்டன் ரூல்ஸ் ஃபார் கான்ஜுகேஷன் நமக்கு இருக்கு. ஓகே, ஸோ ஒன்னொன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து எக்ஸ் ஒரு ஆட்டம், டபுள் பாண்டு, ஒய் ஒரு ஆட்டம், அப்புறம் இங்க வந்து என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கு. ஓகேவா? சோ இந்த கண்டிஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டபுள் பாண்ட், சிங்கிள் பாண்ட், லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல இந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து இங்க ஷிஃப்ட் ஆகும். இங்க ஷிஃப்ட் ஆகும் போது இந்த பை எலக்ட்ரான் அது வந்து எங்க ஷிஃப்ட் ஆகும்? எக்ஸுக்கு ஷிஃப்ட் ஆகும். கிளியரா? சோ இப்ப நம்ம இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். எக்ஸாம்பிள் ஒண்ணு எழுதலாமா? CH2 டபுள் பாண்ட், CH சிங்கிள் பாண்ட், NH2. சோ இந்த கிரைட்டீரியாக்கு இதுல பாத்தீங்கன்னா இதுல என்ன இருக்கு? லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கா? இது நைட்ரஜன்ல லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்குமா? அப்போ இது என்ன ஆகும்? இங்க ஷிஃப்ட் ஆகும். அப்போ இங்க இருக்கிற பை எலக்ட்ரான்ல இருக்கிறது மட்டும்தான் ஷிஃப்ட் ஆகும். அப்போ இதோட ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி எழுத முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா CH2 இங்க பாண்ட் பேர்ல எத்தனை இருக்கு? 2 எலக்ட்ரான் இருக்கு. அது இங்க ஷிஃப்ட் ஆகும் போது இங்க என்ன ஆயிடும்? பாண்ட் பேர் இங்க 2 எலக்ட்ரான் இருக்கு, இல்லைன்னா மைனஸ் போட்டுக்கலாம். சோ இந்த 2 எலக்ட்ரான் இங்க ஷிஃப்ட் ஆயிடுச்சு. அப்புறம் இங்க என்ன இருக்கு? டபுள் பாண்ட் சிங்கிள் பாண்டா கன்வெர்ட் ஆயிடுச்சு. அப்புறம் இங்க என்ன இருக்கு? CH அப்படியே தான் இருக்கு. இங்க என்ன இருக்கு? டபுள் பாண்ட். இங்க என்ன இருக்கு? NH2. சோ இங்க வந்து CH இருக்கு, இங்க சிங்கிள் பாண்ட் என்னவா கன்வெர்ட் ஆயிடுச்சு? டபுள் பாண்டா கன்வெர்ட் ஆயிடுச்சு. அப்புறம் இங்க என்ன இருக்கு? NH2. இங்க எலக்ட்ரான் கொடுத்ததுனால இது என்னவாயிடுச்சு? பாசிட்டிவ் சார்ஜ்ல ஆயிடுச்சு. இதுதான் வந்து ரெசனன்ஸ். கிளியர்? பாத்தீங்கன்னா கார்பனுக்கு 4 பாண்ட்னா 4 பாண்டா இருக்கும். 5 பாண்ட் 6 பாண்ட்லாம் போகாது. ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ்ல வந்து அப்படியே இன்வேலிடான ஒரு ஆன்சர் நமக்கு கிடைக்காது. இந்த கார்பனுக்கு பாத்தீங்கன்னா 1 2 3 4 பாண்ட், இந்த கார்பனுக்கு 4 பாண்ட், இது நைட்ரஜனுக்கு 3 பாண்ட் இருக்கணும். சோ இந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இங்க ஷிஃப்ட் ஆயிடுச்சு. இங்க 4 பாண்ட் வந்ததுனால என்ன ஆயிடுச்சு? நம்ம பிளஸ் சார்ஜ் போட்டுட்டோம். இதுதான் வந்து ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர். இங்க என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லோன் பேர் தான் வந்து எலக்ட்ரானை குடிக்குது. லோன் பேர் இஸ் கன்வெர்டட் இன்டு என்னன்னு பாத்தீங்கன்னா பாண்ட் பேர். ஆமா தானே? லோன் பேர் இஸ் கன்வெர்டட் இன்டு பாண்ட் பேர். அகைன் இங்க பாண்ட் பேர் திரும்பவும் இந்த இடத்துல இருக்க பாண்ட் பேர் என்னவா கன்வெர்ட் ஆயிடுச்சு? லோன் பேரா கன்வெர்ட் ஆயிடுச்சு. சோ இது ஒரு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் பார்க்கலாம். இதே மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எக்ஸ் இருக்கு, டபுள் பாண்ட் இருக்கு, ஒய் இருக்கு, அப்புறம் ஒரு சிங்கிள் பாண்ட் இருக்கு. லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ்க்கு பதிலா ஒரு மைனஸ் சார்ஜ் இருக்கு. சோ அப்ப இந்த மைனஸ் சார்ஜ்னாலே எப்படி அர்த்தம்? ஒரு 2 எலக்ட்ரான் சேர்ந்ததுதான் மைனஸ் சார்ஜ். இப்ப என்ன ஆகும்? ஷிஃப்டிங். இது வந்து இங்க ஷிஃப்ட் ஆகும். அப்போ இங்க இருக்கிற பை எலக்ட்ரானும் என்னவாகும்? இங்க ஷிஃப்ட் ஆகும். சோ இதுக்கு நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். CH2 டபுள் பாண்ட், CH சிங்கிள் பாண்ட், CH2 மைனஸ். சோ இதோட ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மைனஸ் இங்க ஷிஃப்ட் ஆகுது, இது வந்து இங்க ஷிஃப்ட் ஆகுது. கிளியர்? அப்ப நமக்கு என்ன கிடைக்கும்? CH2 அப்படியே தான் இருக்கு.
அப்போ இங்க பாண்ட் ஷிஃப்ட் ஆகும் போது இந்த இடத்துல மைனஸ் ஆயிடுது. அப்போ இங்க என்னவாயிடும், இங்க இருக்கிற பாண்ட் வந்து இங்க ஷிஃப்ட் ஆயிடுச்சு. அப்போ இங்க என்ன வரும், CH வரும். இங்க என்ன வரும், இங்க மைனஸ் வந்து இங்க ஷிஃப்ட் ஆயிடுச்சு, டபுள் பாண்ட் CH2. So கார்பனுக்கு 4 electron satisfied, இதுவும் 4 bond satisfied. This is one kind. என்னென்ன பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டபுள் பாண்ட், சிங்கிள் பாண்ட், லோன் பேர், அதாவது லோன் பேர், சிங்கிள் பாண்ட், டபுள் பாண்ட், மைனஸ் சிங்கிள் பாண்ட், டபுள் பாண்ட், இந்த மாதிரி கான்ஜுகேஷன். தேர்ட் கான்ஜுகேஷன் என்னவா இருக்கும், தேர்ட் ரூல் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃப்ரீ ரேடிக்கல். ஒரு ஃப்ரீ ரேடிக்கலும் இருக்கலாம், அதாவது எக்ஸ் இருக்கு, டபுள் பாண்ட் இருக்கு, Y இருக்கு, சிங்கிள் பாண்ட், இங்க வந்து ஒரு ஃப்ரீ ரேடிக்கல். இப்போ ஃப்ரீ ரேடிக்கல் அப்படின்னாலே என்ன அர்த்தம், ஹோமோலைட்டிக் ஃபிஷன். நம்ம முன்னாடி இந்த வீடியோல பாத்துருக்கோமா, ஹோமோலைட்டிக் ஃபிஷன் அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த டபுள் பாண்ட், இங்க இருக்கிற பாண்ட்ல இருக்க எலக்ட்ரான் இங்க ஒரு எலக்ட்ரான் போயிடும், இங்க ஒரு எலக்ட்ரான் போயிடும். கிளியர்? சோ அப்ப என்ன ஆகும், இந்த எலக்ட்ரானும் பாண்ட் ஃபார்ம் ஆயிடும். அப்புறம் இந்த எலக்ட்ரான் வந்து இங்க போய் மைனஸ் இது ஷிஃப்ட் ஆயிடும். நான் இப்ப பார்க்கலாம், எக்ஸாம்பிள் ஒண்ணு பார்த்தா நமக்கு தெரியும். பாருங்க, இந்த ரெண்டு எலக்ட்ரானும் என்ன ஆகுது, இங்க ஒண்ணு போயிருக்கு அப்படின்னு நான் போட்டிருக்கேன். சோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் போடலாம். CH2 டபுள் பாண்ட் CH, சிங்கிள் பாண்ட் CH2. சோ இது வந்து ஃப்ரீ ரேடிக்கலா இருக்கு. அப்போ என்ன ஆகுது, இங்க ஒண்ணு போகுது, இங்க ஒண்ணு போகுது. அப்போ இங்க ஒரு ஃப்ரீ ரேடிக்கல் ஃபார்ம் ஆயிடுது, இங்கேயும் ஒரு ஃப்ரீ ரேடிக்கல். அதாவது இந்த ஹோமோலைட்டிக் ஃபிஷன்ல இது கட் ஆகி இங்க ஒரு எலக்ட்ரான், இங்க ஒரு எலக்ட்ரான் போயாச்சு. அப்போ இதோட ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க ஃப்ரீ ரேடிக்கல் அப்படியே இருக்கு, CH2 ஃப்ரீ ரேடிக்கல். இங்க ஒரு பாண்டு கட் ஆகி சிங்கிள் பாண்டு தான் இருக்கு. அப்புறம் இந்த ஃப்ரீ ரேடிக்கலும் இந்த ஃப்ரீ ரேடிக்கலும் என்ன ஃபார்ம் ஆகுது பாருங்க, டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆயிட்டு இங்க ஒரு CH2 கிடைக்குது. கிளியரா? சோ இது வந்து என்னது, ஃப்ரீ ரேடிக்கல் இருக்கும்போது நடக்கிற கான்ஜுகேஷன். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன். சோ இது நீங்க இம்பார்ட்டன்ட் போட்டு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன போட்டிருக்கோம், லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். இது வந்து என்னது, கார்பானியான், அதாவது நெகட்டிவ் சார்ஜ். இது வந்து என்னது, ஃப்ரீ ரேடிக்கல். இங்க வந்து என்னது, லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், லோன் பேர் இருக்கு. இங்க வந்து ஒரு நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு. இங்க வந்து என்னது, ஃப்ரீ ரேடிக்கல் இருக்கு. அடுத்ததா என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, ஒரு பாசிட்டிவ் சார்ஜ். சோ எக்ஸ் இருக்கு, டபுள் பாண்ட் இருக்கு, Y இருக்கு, சிங்கிள் பாண்ட். நமக்கு இங்க ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருந்தா என்ன ஆகும். சோ ஃபோர்த் ஒன் என்னன்னு பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் சார்ஜ். இப்போ பாசிட்டிவ் சார்ஜ்னாலே என்ன அர்த்தம், எலக்ட்ரான் கம்மியா இருக்கிறது தான் பாசிட்டிவ் சார்ஜ்னு அர்த்தம். அப்போ அப்படின்னா என்ன ஆகும், நம்ம ஏரோ மார்க்கை இந்த பக்கம் போட முடியுமா? இப்போ இங்க இருந்து இங்க பாசிட்டிவ் சார்ஜ் இங்க மூவ் ஆகுது அப்படின்னு போட முடியும்னா போட முடியாது. ஏன்னா பாசிட்டிவ் சார்ஜ்ல ஏற்கனவே எலக்ட்ரான் இல்ல. அப்போ இது என்ன பண்ணும், எலக்ட்ரானை எடுத்துக்க தான் பார்க்கும். அப்போ எலக்ட்ரான் எடுக்கும் போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இதுல இந்த பை எலக்ட்ரான் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அப்படியே இங்க ஷிஃப்ட் ஆகுது. அதாவது பாண்ட் பேர் என்னவா கன்வெர்ட் ஆகுது, பாண்ட் பேரா தான் கன்வெர்ட் ஆகுது. இங்க பாத்தீங்கன்னா லோன் பேர் பாண்ட் பேரா கன்வெர்ட் ஆகுது, திரும்பவும் பாண்ட் பேர் லோன் பேரா கன்வெர்ட் ஆகுது. ஆனா இங்க இருக்கிற பாண்ட் பேர் இங்க அப்படியே ஷிஃப்ட் ஆகி என்னவா கன்வெர்ட் ஆகுது, பாண்ட் பேரா கன்வெர்ட் ஆகுது. பிளஸ் இருக்கும்போது என்னது, எலக்ட்ரான் இஸ் மூவ் டுவர்ட்ஸ் பிளஸ். இதுவே மைனஸ் இருந்ததுன்னா என்னது, நம்ம பாண்ட் இந்த ஷிஃப்டிங் வந்து எப்படி இருக்கும், அவே ஃப்ரம் நெகட்டிவ். நெகட்டிவ்னா எலக்ட்ரானை கொடுக்கும், ஏற்கனவே எக்ஸஸ் எலக்ட்ரான் இருக்கிறதுனால தான் நெகட்டிவ் நம்ம போட்டிருக்கோம். ஆனா பாசிட்டிவ்னா என்ன அர்த்தம், கம்மியா எலக்ட்ரான் இருக்கும்போது நம்ம ஏரோ மார்க் எப்பயுமே இந்த பக்கம் தான் வரணும். இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். இதே மாதிரி CH2 டபுள் பாண்ட் CH, சிங்கிள் பாண்ட் CH2 பிளஸ். சோ இது இருக்கும்போது இப்ப எங்க ஷிஃப்ட் ஆகும்னு பாத்தீங்கன்னா, இது வந்து இங்க ஷிஃப்ட் ஆகும். கிளியர்? இந்த எலக்ட்ரான், இந்த பாண்ட் பேர், இந்த பை எலக்ட்ரான், நம்ம ரெசனன்ஸ்னாலே பை எலக்ட்ரான் டீலோகலைசேஷன் தான். இது இங்க ஷிஃப்ட் ஆகும்போது நமக்கு என்ன ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது இங்க ஷிஃப்ட் ஆயிடுத்தோடனே என்ன ஆயிடுச்சு, இதுல இருக்க எலக்ட்ரான் போயிடுச்சு. அப்போ இங்க என்ன இருக்கும், CH2க்கு பாசிட்டிவ் சார்ஜ் வரும். இது சிங்கிள் பாண்ட், இங்க CH, இங்க டபுள் பாண்ட் CH2. சோ பாசிட்டிவ் சார்ஜ்ங்கிறது இங்க ஷிஃப்ட் ஆயிடுச்சு. திஸ் இஸ் ஒன் கைண்ட் ஆஃப் ரெசனன்ஸ். ஸோ இது எல்லாமே சாட்டிஸ்ஃபை பண்ணாதான், ஏதாவது ஒண்ணுனாலும் சாட்டிஸ்ஃபை பண்ணாதான் நமக்கு ரெசனன்ஸ் நடக்குதுன்னு அர்த்தம். இல்லைன்னா அந்த இடத்துல ரெசனன்ஸ் நடக்கல, வேற என்னமோ நடந்திருக்காது. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் பாயிண்ட் பாத்தீங்கன்னா, alternate டபுள் பாண்ட் அண்ட் சிங்கிள் பாண்ட். இப்போ எக்ஸ் இருக்கு, Y இருக்கு,
ஒரு சிங்கிள் பாண்டு இசட் எடுத்துக்கலாம், திரும்ப ஒரு டபுள் பாண்டு, திரும்ப ஒரு ஏ, ஏதோ ஒண்ணு. இப்ப பாத்தீங்கன்னா டபுள் பாண்ட், சிங்கிள் பாண்ட், டபுள் பாண்ட். சோ இந்த மாதிரி ஆல்டர்னேட் டபுள் பாண்ட், சிங்கிள் பாண்ட் இருந்தா, இப்போ இதுல வந்து டூ டைப்ஸ் இருக்கு. டூ டைப்ஸ்னா என்னது? ஏ வந்து மோர் எலக்ட்ரோநெகட்டிவ். மோர் எலக்ட்ரோநெகட்டிவ்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன எடுத்துக்கலாம்? ஒரு ஆல்டிகேட் குரூப் எடுத்துக்கலாம். CH2 எடுத்துப்போம், டபுள் பாண்டு C, H, சிங்கிள் பாண்ட் C, டபுள் பாண்ட் O, H. இது வந்து ஒரு ஆல்டிகைடு. இப்போ கார்பனும் ஆக்சிஜனும் கம்பேர் பண்ணும்போது எது மோர் எலக்ட்ரோநெகட்டிவ்னு பாத்தீங்கன்னா ஆக்சிஜன் தான் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ். அப்போ என்ன பண்ணும்? இது வந்து எலக்ட்ரானை இதை நோக்கி இழுக்கும். சோ இது வந்து இங்க ஷிஃப்ட் ஆனா என்ன ஆகும்? இந்த பை எலக்ட்ரான் இங்க ஷிஃப்ட் ஆகும். அப்போ இதுக்கு வந்து ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, CH2 இங்க இருக்கிற எலக்ட்ரான் இங்க போயிடுச்சுனால இங்க பிளஸ் வந்துரும். அப்புறம் சிங்கிள் பாண்ட் CH, டபுள் பாண்ட் C, H, அப்புறம் சிங்கிள் பாண்ட் இங்க என்ன இருக்கு? O மைனஸ். சார்ஜ் செப்பரேஷன் நடந்துடுச்சு. கிளியர்? இப்போ இங்க வந்து மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் இல்லாம கார்பனே இருந்ததுன்னா CH2 டபுள் பாண்ட் CH, சிங்கிள் பாண்ட் CH, டபுள் பாண்ட் CH2 இருந்ததுன்னா நமக்கு டைரக்ட் இங்க ஒரு ஷிஃப்டிங், இங்க ஒரு ஷிஃப்டிங். சோ இது எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, CH2 இங்க ஷிஃப்ட் நடக்கிறதுனால இங்க இருந்து இங்க எலக்ட்ரான் போறதுனால பிளஸ், இங்க CH டபுள் பாண்ட் CH, இங்க வந்து என்ன வரும்? CH2 மைனஸ். கிளியர்? சோ இது வந்து மோர் எலக்ட்ரோநெகட்டிவ். இங்க வந்து சேம் அண்ட் சேம் கார்பன். இந்த பக்கமும் நம்ம ஷிஃப்டிங் போட்டுக்கலாம். இந்த இருக்கிற எலக்ட்ரான் இந்த பக்கமும் ஷிஃப்ட் ஆகும், இங்க இருக்கிறது வந்து இந்த பக்கமும் ஷிஃப்ட் ஆகும். இதுவும் நம்ம போட்டுக்கலாம். எப்ப போடலாம்? ரெண்டுமே வந்து சேமா இருக்கும் போது. ஆனா ஒண்ணு வந்து மோர் எலக்ட்ரோநெகட்டிவா இருக்கும் போது என்ன ஆகும்? ஷிஃப்டிங் நம்ம இந்த பக்கம் தான் போடணும். கிளியர்? இப்போ நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன். சோ லாஸ்ட் ஒன் வந்து இம்பார்ட்டன்ட். அது இல்லாம கொஞ்சம் நிறைய வராது. நம்ம நிறைய ஹார்ட் கொஸ்டின்ஸ்ல தான் இது வரும். அதாவது பேக் பாண்டிங். இதெல்லாம் வந்து ஸ்பெஷல் கிளேஸ். பேக் பாண்டிங்ல இருக்கிறது என்னன்னா, சோ எக்ஸ் இருக்கு, சிங்கிள் பாண்ட் இருக்கு, Y இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கு. இது வந்து எம்டி. எம்டி அப்படின்னா என்னது? எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட். சோ இந்த ஸ்பெஷல் கிளேஸ் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் இதுக்கு. BH2OH. பாத்தீங்கன்னா ஓக்கு மேல நம்ம கண்டிப்பா ஒரு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். போரான் வந்து எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட். டோட்டலா 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கணும் ஒரு ஆக்டெட்டுக்கு. ஆனா இங்க பி பாத்தீங்கன்னா இந்த ஹைட்ரஜன் கூட போடும்போது 4 எலக்ட்ரான், இங்க 2 எலக்ட்ரான், 6 எலக்ட்ரான் தான் இருக்கு. அப்போ எலக்ட்ரான் டெஃபிஷியன்டா இருக்கும்போது என்ன ஆகும்னா ஷிஃப்டிங் நடக்கும். இது நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா பேக் பாண்டிங். சோ இதெல்லாம் கொஞ்சம் ஸ்பெஷல் கிளேசஸ். அப்போ இதோட ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா BH2 மைனஸ். ஏன்னா இங்க இருக்கிற எலக்ட்ரான் வந்து இங்க ஷிஃப்ட் ஆயிடுச்சு. டபுள் பாண்ட் OH, இங்க வந்து பிளஸ். சோ ஆக்சிஜனுக்கு வந்து எப்பயுமே வந்து எவ்வளவு பாண்ட்? டபுள் பாண்ட் தான். அப்போ எக்ஸ்ட்ராவா பாண்ட் இருந்தா நம்ம என்ன போடுறோம்? பிளஸ் போட்டுறோம். இதுதான் வந்து கான்ஜுகேஷனுக்கு இம்பார்ட்டன்டான ரூல். கிளியர்? சோ கான்ஜுகேஷன் வந்து என்னது? எல்லாமே பார்ட்டிசிபேட்டிங் ஷுட் லை இன் த சேம் பிளேன். அப்ப நீங்க என்ன ஞாபகம் வச்சுக்கணும்? லோன் பேர், சிங்கிள் பாண்ட், டபுள் பாண்ட். நெகட்டிவ் சார்ஜ், சிங்கிள் பாண்ட், டபுள் பாண்ட். ஃப்ரீ ரேடிக்கல், சிங்கிள் பாண்ட், டபுள் பாண்ட். பாசிட்டிவ் சார்ஜ், சிங்கிள் பாண்ட், டபுள் பாண்ட். அப்புறம் அல்டர்னேட் சிங்கிள் பாண்ட், டபுள் பாண்ட். இங்க என்ன இருக்கு? அல்டர்னேட். அப்புறம் இந்த மாதிரி பேக் பாண்டிங். இதெல்லாம் தான் வந்து இருந்தா நம்ம என்ன பண்றோம்? இதுல வந்து ரெசனன்ஸ் அண்டர்கோ பண்ணுது அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். சோ நம்ம ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா புரியும். இதுக்கு ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் நம்ம எழுதலாம். ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நான் என்ன எழுதுறேன்னா, இங்க வந்து பிளஸ் இருக்கு.
இது ரெசனன்ஸ் அண்டர்கோ பண்ணுமா பண்ணாதா? ஃபர்ஸ்ட் என்ன செக் பண்றோம் பாருங்க. பாசிட்டிவ் சார்ஜ் சிங்கிள் பாண்ட் டபுள் பாண்ட் நம்ம இங்க பார்த்தோமா, பாசிட்டிவ் சார்ஜ் சிங்கிள் பாண்ட் டபுள் பாண்ட். அப்போ எது மூவ் ஆகும்? பாசிட்டிவ் சார்ஜ் இங்க மூவ் ஆகுமா? மூவ் ஆகாது. ஏன்னா பாசிட்டிவ் ஏற்கனவே எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் தான். அப்போ இங்க இருக்கிற பை எலக்ட்ரான் இங்க மூவ் ஆகும். இப்போ மூவ் ஆகும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா, சோ இந்த பை எலக்ட்ரான் இங்க மூவ் ஆயிடுச்சு. அப்போ இந்த பை எலக்ட்ரான் இங்க மூவ் ஆயிடுச்சுன்னா இது பாசிட்டிவும் இந்த நெகட்டிவும் சாட்டிஸ்ஃபை ஆயிடும். இங்க வந்து என்ன வந்துரும்? இங்க பாசிட்டிவ் வந்துரும். ஏன் பாசிட்டிவ் வந்துரும்? இங்க இருக்கிற எலக்ட்ரான் இங்க மூவ் ஆகணும்னே எலக்ட்ரான் ஒண்ணு எப்பயுமே போயிடுச்சு அப்படின்னா என்னது? பாசிட்டிவ் நமக்கு வந்துரும். கிளியர். செகண்ட் ஒன். செகண்ட் ஒன் வந்து போடலாம். இங்க டபுள் பாண்ட் ஓ இருக்கு. இங்க வந்து மைனஸ் இருக்கு. சோ இப்போ எலக்ட்ரான் ஷிஃப்டிங் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நெகட்டிவ் சார்ஜ் சிங்கிள் பாண்ட் டபுள் பாண்ட். அப்போ நெகட்டிவ் சார்ஜ்ல இருந்து நமக்கு எலக்ட்ரான் இங்க போகும். அப்புறம் இங்க இருந்து மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம் இதுல இருந்து இங்க போகும். அப்போ இதோட ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க வந்து O மைனஸ். ஏன்னா இந்த பை எலக்ட்ரான் இங்க போயாச்சு. இங்க வந்து இந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்னா என்ன அர்த்தம்? இங்க 2 எலக்ட்ரான் இருக்கிறது மைனஸ். அப்போ இந்த 2 எலக்ட்ரான் என்னவா ஆயிடுச்சு? இங்க ஒரு பாண்ட் ஃபார்ம் ஆயிடுச்சு. இதுதான் வந்து ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர். நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். இதெல்லாம் வந்து அலிஃபாட்டிக் காம்பவுண்ட்ஸ்ல. இப்போ நெக்ஸ்ட் நம்ம அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ் பார்க்க போறோம். இப்போ இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு. இங்க N இருக்கு, இங்க H இருக்கு. இங்க வந்து பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு. சோ இது என்ன ரூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கு, இங்க வந்து ஒரு பாண்ட் இருக்கு, இங்க பாசிட்டிவ் சார்ஜ். பாசிட்டிவ் சார்ஜ்னால என்ன அர்த்தம்? எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட். சரி, இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. எது எதெல்லாம் ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர் அண்டர்கோ பண்ணாது அப்படின்றது நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ இந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் என்ன ஆகும்? இங்க வரும். வரும்போது நமக்கு என்ன வரும்னு பாத்தீங்கன்னா, சோ இங்க வந்து டபுள் பாண்ட் NH ஆர் நம்ம NH போட்டோம்னா இங்க NH2. அப்புறம் இங்க வந்து பாசிட்டிவ் சார்ஜ் வந்துரும். ஏன்னா இங்க லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இதுக்கு வந்தாச்சு. கிளியர். நெக்ஸ்ட் இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இங்க ஒரு டபுள் பாண்ட் இருக்கு, இங்க ஒரு டபுள் பாண்ட் இருக்கு, இங்க வந்து NH இருக்கு. முதல்ல இது ரெசனன்ஸ் அண்டர்கோ பண்ணுமா பண்ணாதான்னு பார்க்கலாம். இங்க பாத்தீங்கன்னா டபுள் பாண்ட், இது வந்து என்னது? சிங்கிள் பாண்ட். அப்புறம் இது என்னது? டபுள் பாண்ட். சோ ஆல்டர்னேட் டபுள் பாண்ட் அண்ட் சிங்கிள் பாண்ட் அப்படின்னா என்ன ஆகும்? ரெசனன்ஸ் அண்டர்கோ பண்ணும். அப்போ ரெசனன்ஸ் அண்டர்கோ பண்ணும். இங்க என்ன இருக்கு? கார்பன் இருக்கு, இங்க நைட்ரஜன் இருக்கு. எது மோர் எலக்ட்ரோநெகட்டிவ்? கார்பன், நைட்ரஜன். எலக்ட்ரோநெகட்டிவ் வேல்யூ இன்க்ரீசஸ் இந்த பீரியட். இப்படியா இன்க்ரீஸ் ஆகும். அப்போ இதுதான் வந்து என்னது? மோர் எலக்ட்ரோநெகட்டிவ். இப்போ என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க இருக்கிற எலக்ட்ரானை இது புல் பண்ணிக்கும். இங்க டபுள் பாண்ட் பை எலக்ட்ரான் இருக்கும்போது தான். அதுவே இங்க பாருங்க லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருந்தா இதுதான் கொடுக்கும். ஆனா இங்க பை பாண்ட் இருக்கிறதுனால இங்க இருக்கிற எலக்ட்ரான் இது புல் பண்ணிக்கும். கிளியர். சோ இங்க வந்து பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு. ஏன்னா கார்பனுக்கு 1, 2, 3 பாண்ட். சோ லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரானை வந்து இது புல் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணும்? இங்க இருக்கிற லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் வந்து இந்த பக்கம் போயிடும். இங்க இருக்கிற பாண்ட் வந்து இங்க போயிடும். அப்போ இதோட ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர் என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க இருக்கிற வந்து இங்க பாண்ட் ஃபார்ம் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இங்க வந்து அப்படியே ஒரு பாண்ட் இருக்கு, N இருக்கு, H இருக்கு. சோ இந்த பாண்ட் இங்க போனதுனால இதுக்கு வந்து என்ன ஆயிடுச்சு? மைனஸ் வந்துடுச்சு. இங்க இருந்து இங்க எலக்ட்ரான் போனதுனால இங்க என்ன ஆயிடுச்சு? பிளஸ் ஆயிடுச்சு. சோ திஸ் இஸ் த ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர். இதெல்லாம் வந்து அலிஃபாட்டிக் காம்பவுண்ட். இந்த ரூல் மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா நமக்கு போரும், ஈஸியா இருக்கும். என்ன ரூல் பாருங்க. நெகட்டிவ் சார்ஜ் சிங்கிள் பாண்ட் டபுள் பாண்ட், ஃப்ரீ ரேடிக்கல் சிங்கிள் பாண்ட் டபுள் பாண்ட், லோன் பேர், அப்புறம் பாசிட்டிவ் சார்ஜ், அப்புறம் அல்டர்னேட் சிங்கிள் பாண்ட் டபுள் பாண்ட், அப்புறம் ஒரு லோன் பேர் ஒரு சிங்கிள் பாண்ட் இங்க வந்து என்னவா இருக்கணும்? எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட்டா இருக்கணும். இதெல்லாம் வந்து அலிஃபாட்டிக். இப்போ அரோமேட்டிக்கு 2 எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். ஃபீனால். சோ ஃபீனாலோட ஸ்ட்ரக்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா,
இது என்னது O, இது வந்து H. இப்போ இந்த ஆக்சிஜன் இப்ப நம்ம பார்க்க போறோம் பாருங்க. டபுள் பாண்ட். இதுல என்ன ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர் பார்க்கிறதுக்கு டபுள் பாண்ட் இருக்கு. அப்புறம் இங்க என்ன இருக்கு, சிங்கிள் பாண்ட் இருக்கு. அப்புறம் ஆக்சிஜன்ல என்ன இருக்கும், லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கு. கிளியரா? இப்போ நம்ம ரெசனன்ஸ் அண்டர்கோ பண்ணுமா? எஸ், இது வந்து ரெசனன்ஸ் அண்டர்கோ பண்ணும். இது முடிச்சிட்டு எதெல்லாம் வந்து எலக்ட்ரான் கொடுக்குது, எதெல்லாம் எலக்ட்ரான் எடுக்குது அப்படின்றது நான் நெக்ஸ்ட் கண்டினியூவா சொல்றேன். அப்போ இங்க என்ன பண்ணும் பாத்தீங்கன்னா, இந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இதுக்கு வந்துடுது. இப்போ இந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து இதுக்கு வந்தாச்சு. அப்போ இங்க இருந்து இங்க டபுள் பாண்ட் வந்தாச்சு. அப்போ இந்த பை எலக்ட்ரான் என்னவா ஷிஃப்ட் ஆயிடும், லோன் பேர் ஆஃப் ஷிஃப்ட் ஆயிடும். சோ லோன் பேர் வந்து என்னவா ஷிஃப்ட் ஆயிடுச்சு, பாண்ட் பேரா ஷிஃப்ட் ஆயிடுச்சு. அப்போ இந்த பாண்ட் பேர் என்னவா ஷிஃப்ட் ஆயிடும், லோன் பேரா ஷிஃப்ட் ஆயிடும். இப்போ லோன் பேர்னா என்னது, மைனஸ். இப்போ இதோட கனோனிக்கல் ஸ்ட்ரக்சர் என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க டபுள் பாண்ட் OH, இங்க வந்து எலக்ட்ரான் வந்ததுனால இது வந்து என்னாச்சு, பிளஸ் வந்துடுச்சு. அப்போ இங்க இருக்கிற எலக்ட்ரான் என்னவா ஷிஃப்ட் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மைனஸ். இந்த இடத்துல என்னவா ஷிஃப்ட் ஆயிருக்கு, மைனஸா ஷிஃப்ட் ஆயிருக்கு. உள்ள மத்த இடத்துல 2 பை எலக்ட்ரான் அப்படியே இருக்கு. இப்போ நெக்ஸ்ட் எப்படி ஷிஃப்ட் ஆயிருக்கும், இது வந்து லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஒரு மைனஸா இருந்தாலே என்ன அர்த்தம், அங்க 2 எலக்ட்ரான் இருக்குன்னு தானே அர்த்தம். அப்போ இந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் என்னவாகுது, பாண்ட் பேரா ஆகுது. அப்புறம் இங்க இருக்கிற பாண்ட் பேர் என்னவா ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா லோன் பேரா ஆகுது. சோ இது வந்து நெக்ஸ்ட் என்ன ஆகுதுன்னு பாருங்க. நெக்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் இங்க டபுள் பாண்ட் OH அப்படியே தான் இருக்கு. நவ் இங்க இருக்கிற பாண்ட் வந்து இங்க ஷிஃப்ட் ஆயிடுச்சு. அப்புறம் இங்க இருக்கிற பாண்ட் வந்து என்னவா வந்துருச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நெகட்டிவா வந்துடுச்சு. நெக்ஸ்ட் நமக்கு இங்க உள்ள இருக்கிற இந்த பாண்ட் வந்து இப்படியே தான் இருக்கு. கிளியர்? நெக்ஸ்ட் என்ன ஆகும், இங்க இருக்கிற லோன் பேர் வந்து இங்க பாண்ட் பேரா ஷிஃப்ட் ஆகும். இங்க இருக்க பாண்ட் பேர் வந்து லோன் பேரா ஷிஃப்ட் ஆகும். அப்போ நெக்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ இந்த டபுள் பாண்ட் இங்க இருக்கு. இங்க இருக்கிற மைனஸ் வந்து என்னவாயிடுச்சு, இங்க வந்து பாண்ட் பேர் டபுள் பாண்டா ஷிஃப்ட் ஆயிடுச்சு. அப்புறம் இங்க இருக்க பாண்ட் பேர் என்னவாயிடுச்சு, மைனஸா மாறிடுச்சு. சோ இங்க டபுள் பாண்ட் OH பிளஸ். சோ லாஸ்ட் ஷிஃப்டிங் எப்படி இருக்குன்னு பாருங்க. இது வந்து இங்க ஷிஃப்ட் ஆயிடுச்சு, இது வந்து இங்க ஷிஃப்ட் ஆகுது. அப்போ ஃபைனலா நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ இங்க டபுள் பாண்ட், இங்க டபுள் பாண்ட், இங்க டபுள் பாண்ட், அப்புறம் இங்க வந்து OH. இப்போ இந்த ஸ்ட்ரக்சருக்கும் திஸ் இஸ் ஸ்ட்ரக்சர் 1, 2, 3, 4 and 5. சோ இந்த ஸ்ட்ரக்சருக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டீலோகலைசேஷன் ஆஃப் பை பாண்ட். பை பாண்ட் வந்து இது C1 கார்பன், இங்க C1க்கும் C2க்கும் கார்பனுக்கும் இங்க பை பாண்ட் இல்ல. ஆனா இங்க பாருங்க C1க்கும் C2க்கும் பை பாண்ட் வந்தாச்சு. சோ இதுதான் வந்து ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர். இப்போ இதுலயே வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். பென்சால்டிஹைடு. சோ இங்கெல்லாம் வந்து மைனஸ் இருக்கு. இங்கேயும் என்ன இருக்கு, மைனஸ் இருக்கு. இங்கேயும் என்ன இருக்கு, மைனஸ் இருக்கு. மைனஸ் எந்தெந்த பொசிஷன்ல இருக்கு அப்படின்னு பாருங்க. OH ஃபீனால்ல நமக்கு ரெசனன்ஸ் நடக்கும்போது எந்தெந்த பொசிஷன்ல மைனஸ் வந்திருக்கு, ஆர்த்தோ பொசிஷன். இதை நம்ம என்ன சொல்லுவோம், ஆர்த்தோ பொசிஷன். இது வந்து என்னது, ஆர்த்தோ பொசிஷன். எந்த குரூப்புக்கு பக்கத்துல இருக்கிறத வந்து நம்ம என்ன சொல்லுவோம், ஆர்த்தோ. இதுவும் என்ன சொல்லுவோம், ஆர்த்தோ. இங்க இருக்கிற இந்த குரூப்புக்கு 1 பொசிஷன் செகண்ட் பொசிஷன்ல இருக்கிறத நம்ம என்ன சொல்லுவோம், மெட்டா. 1, 3 இந்த ரெண்டும் என்ன சொல்லுவோம், மெட்டா. டைரக்டா ஆப்போசிட்ல இருக்கிறத நம்ம என்ன சொல்லுவோம், பேரான்னு சொல்லுவோம். இப்போ இந்த ஃபீனாலுக்கு எந்தெந்த பொசிஷன்ல மைனஸ் சார்ஜ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இங்க 3 ஆர்த்தோலையும் பேராலையும் தான் இருக்கு. மெட்டா பொசிஷன்ல ஏதாவது நடந்திருக்கா, ஒண்ணுமே நடக்கல. இப்போ அதே மாதிரி பென்சால்டிகைட் பார்க்கலாம். சோ பென்சால்டிகைட் பார்த்தோம்னா C டபுள் பாண்ட் OH, இதுதான் பென்சால்டிகைட். பென்சின் ரிங்ல ஒரு ஆல்டிகைட் போட்டோம்னா பென்சால்டிகைட். இப்போ ஆக்சிஜன் வந்து என்னது, மோர் எலக்ட்ரோ நெகட்டிவா, இது வந்து எலக்ட்ரானை எடுத்துக்கும். இங்க பாருங்க என்ன இருக்கு, டபுள் பாண்ட், சிங்கிள் பாண்ட், டபுள் பாண்ட், ஆல்டர்னேட்டிவ் டபுள் பாண்ட் சிங்கிள் பாண்ட் இருக்கா.
சோ இது வந்து இந்த எடுத்துக்கலாம். இது எடுத்துக்கிட்டோம்னா என்னது டபுள் பாண்ட் இருக்கு. அப்புறம் இங்க என்ன இருக்கு சிங்கிள் பாண்ட் இருக்கு. அப்புறம் இங்க என்ன இருக்கு டபுள் பாண்ட் இருக்கு. அப்போ இதுக்கு ரெண்டு ரூல். இங்க வந்து ஒரு மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டமா இருந்ததுன்னா எலக்ட்ரான் எப்படி மூவ் ஆகும் இதை நோக்கி தான் மூவ் ஆகும். அப்போ இங்க என்ன ஆகுது இங்க இருக்கிற பை எலக்ட்ரான் வந்து இங்க மூவ் ஆயிடுச்சு. அதாவது பாண்ட் பேர் என்னவா கன்வெர்ட் ஆயிடுச்சு லோன் பேரா கன்வெர்ட் ஆயிடுச்சு. இங்க இருக்கிற பாண்ட் பேர் என்னவா ஆயிடுச்சு லோன் பேரா கன்வெர்ட் ஆயிடுச்சு. அப்போ இங்க இருக்கிறது வந்து இந்த பாண்ட் பேர் இங்க என்ன ஆகும் இங்கே கன்வெர்ட் ஆயிடும். இதோட ஸ்ட்ரக்சர் என்ன எப்படி எழுதலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க சி இருக்கு. இங்க என்னவாயிடும் ஓ மைனஸ். ஏன்னா இந்த பாண்ட் பேர் இங்க கன்வெர்ட் ஆயிடுச்சு. இங்க என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற பாண்ட் இங்க ஷிஃப்ட் ஆகுதா. அப்போ இங்க டபுள் பாண்ட் இங்க ஹெச் அப்படியே தான் இருக்கு. சோ இங்க இருக்கிற பாண்ட் இங்க ஷிஃப்ட் ஆகும்போது இதுக்கு வந்து என்ன வந்துரும் பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் சார்ஜ் வந்துரும். நம்ம முன்னாடி பார்த்தோம்ல பாண்ட் எந்த இடத்துல இருந்து ஷிஃப்ட் ஆனா நமக்கு பாசிட்டிவ் சார்ஜ் வந்துருது பாருங்க. இந்த இடத்துல இருந்து பாண்ட் இங்க ஷிஃப்ட் ஆகும்போது இந்த இடத்துல இருந்து இங்க பாண்ட் ஷிஃப்ட் ஆகும்போது இதுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் வந்துருச்சா. அதே மாதிரி இந்த இடத்துல இங்க பாண்ட் ஷிஃப்ட் ஆகும்போது இங்க பாசிட்டிவ் சார்ஜ் வந்தாச்சு. அப்போ இந்த பாண்ட் இங்க இப்படியே தான் இருக்கு. இந்த பாண்ட் இங்க இப்படியே தான் இருக்கு. இந்த பாண்ட் இங்க இப்படியே தான் இருக்கு. நெக்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் என்ன எழுதலாம் அப்படின்னா இங்க பாசிட்டிவ் சார்ஜ் இருந்ததுன்னா பாசிட்டிவ் சார்ஜ்ல இருந்து எலக்ட்ரான் மூவ் ஆகுமா மூவ் ஆகாது. அப்போ எங்க இருந்து எங்க எலக்ட்ரான் மூவ் ஆகும் பாசிட்டிவ் சார்ஜ் தான் வந்து எலக்ட்ரானை புடிச்சு இழுக்கும். அப்போ இங்க இருக்கிற எலக்ட்ரான் இங்க மூவ் ஆகும். கிளியர். இப்போ இங்க டபுள் பாண்ட் இருக்கு சி இருக்கு ஓ மைனஸ் இருக்கு இங்க ஹெச் இருக்கு. இப்போ இந்த எலக்ட்ரான் வந்து இங்க மூவ் ஆகும்போது இந்த எலக்ட்ரானும் பாசிட்டிவும் நியூட்ரலைஸ் ஆயிடும். அப்போ இங்க இருந்து எலக்ட்ரான் கொடுத்துருச்சுன்னா இங்க என்னவாயிடுது இங்க பாசிட்டிவ் வந்துடுது. அப்புறம் இந்த பாண்டு இங்கே தான் இருக்கு. நெக்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் என்ன எழுதலாம் டபுள் பாண்ட் சி ஓ மைனஸ் இங்க வந்து ஹெச் இருக்கு. இப்போ இங்க பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குன்னா என்ன அர்த்தம் இதுதான் இங்க மூவ் ஆகும். அப்போ நமக்குள்ள என்ன நடக்கும் இங்க பாண்ட் அப்படியே இருக்கு இந்த பாண்ட் அப்படியே இருக்கு இந்த பாண்ட் இங்க மூவ் ஆயிடுச்சு இங்க வந்து பாசிட்டிவ் சார்ஜ் வந்தாச்சு. நெக்ஸ்ட் ஷிஃப்டிங் எப்படி இருக்கும் இங்க சிங்கிள் பாண்ட் இருக்கு. சோ இது இங்க மூவ் ஆகும் இந்த பாண்ட் வந்து இங்க மூவ் ஆகும். கிளியர். அப்போ என்ன கிடைக்குது இங்க சி இங்க டபுள் பாண்ட் ஓ இங்க வந்து ஹெச் இங்க என்ன ஆகும் இங்க ஒரு பாண்டு இங்க ஒரு பாண்டு இங்க ஒரு பாண்டு. அப்போ இந்த ஸ்ட்ரக்சருக்கும் என்ன நடந்திருக்கு ஒன்லி டீலோக்கலைசேஷன் ஆஃப் பை பாண்ட். இப்போ இதுலயும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்க போறோம். பாசிட்டிவ் சார்ஜ் எங்கெங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு பாருங்க. பாசிட்டிவ் சார்ஜ் எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா பென்சால்டிகைடு இது வந்து ரொம்ப முக்கியம். உங்களுக்கு அப்பதான் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் எழுத முடியும். பென்சால்டிகைடு வந்து இருக்கு. பாசிட்டிவ் சார்ஜ் எங்கெங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு இந்த இடத்துல பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு இந்த இடத்துல பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு. பீனால்ல என்ன இருக்கு நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு. பென்சால்டிகைட்ல என்ன இருக்கு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு. அப்பனா நம்ம என்ன கன்க்ளூட் பண்றோம் அப்படின்னா ரெசனன்ஸ் இஃபெக்ட். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரெசனன்ஸ் இஃபெக்ட் ஆர் நம்ம என்ன சொல்லுவோம் மீசோமெரிக் ரெண்டுமே ஒண்ணுதான். ரெசனன்ஸ் இஃபெக்ட் does not operate in meta position. கிளியர். இந்த ரெசனன்ஸ் எஃபெக்ட் வந்து மெட்டா பொசிஷன்ல ஆப்ரேட் ஆகாது. அதாவது நம்ம ரெசனன்ஸ் அப்படின்னு வந்தாலே மெட்டா பொசிஷன் வந்து வேல்யூலெஸ். பாத்தீங்கன்னா எல்லா ஷிஃப்டிங்லும் எங்க நடந்திருக்கு ஆர்த்தோ பொசிஷன் இல்ல பேரா பொசிஷன்ல நடந்திருக்கு. மெட்டா பொசிஷன்ல எதுவுமே அஃபெக்ட் ஆகல. இது வந்து இம்பார்ட்டன்ட் நோட். ரெசனன்ஸ் ஆர் மீசோமெரிக் ரெசனன்ஸ் மீசோமெரிக்னு சொல்லுவோம். does not operate in meta position. So இந்த மாதிரி இருக்கிறதுனால தான் அதை நம்ம அப்படி சொல்றோம். கிளியர். நெக்ஸ்ட் இப்போ எது வந்து எலக்ட்ரானை கொடுக்குது எது எலக்ட்ரானை எடுக்குது அப்படின்றது உங்களுக்கு டவுட் இருக்கும். அதுக்குதான் நம்ம என்ன சொல்றோம் எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப்ஸ் எல்லாம் என்னது எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்ஸ் எல்லாம் என்னது எலக்ட்ரான் டொனேட்டிங் அப்புறம் இது வந்து என்ன சொல்றோம் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்ஸ். சோ அப்படின்னா என்னது இப்ப நம்ம ஃபீனால் பார்த்தோமா ஃபீனால் என்ன பண்ணுது இருக்கிற எலக்ட்ரானை இங்க கொடுத்துருச்சு.
பென்சால்டிகைட் பார்த்தோமா, பென்சால்டிகைட் என்ன பண்ணுது, இந்த பை எலக்ட்ரானை எடுத்துடுச்சு இல்ல, அதனால எது எலக்ட்ரான் டொனேட்டிங்கா இருக்கும், எது எலக்ட்ரான் வித்ட்ராயிங்கா இருக்கும். இது நம்ம வந்து பிளஸ் ஆர் இஃபெக்ட் ஆர் பிளஸ் எம் இஃபெக்ட்னு சொல்லுவோம். எது எலக்ட்ரான் டொனேட்டிங். சோ இது வந்து பிளஸ் ஆர் வந்து பிளஸ் எம் இஃபெக்ட்னு சொல்லுவோம். எலக்ட்ரான் வித்ட்ராயிங் நம்ம என்ன சொல்லுவோம்னா மைனஸ் ஆர் மைனஸ் என் இஃபெக்ட். சோ இது ரெண்டுத்துக்கும் நம்ம எப்படி டிஃபரன்ஷியேட் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பென்சீன் ரிங் இருக்கு, ஒரு பென்சீன் ரிங் இருக்கு. சோ இதுல வந்து எக்ஸ் ஒய் அப்படின்னு ரெண்டு ஆட்டம் இருக்கு. ஏபி எக்ஸ் ஒய் நீங்க எது வேணா எடுத்துக்கலாம். இந்த ஆட்டம் இந்த ரெண்டு இதுல வந்து நீங்க கம்பேர் பண்ணணும். எக்ஸையும் ஒய்யும் கம்பேர் பண்ணும்போது எதை கம்பேர் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா எலக்ட்ரோநெகட்டிவ் வேல்யூவை கம்பேர் பண்ணணும். சோ எக்ஸையும் ஒய்யும் நம்ம எலக்ட்ரோநெகட்டிவ் வேல்யூ நம்ம கம்பேர் பண்ணினோம்னா, இப்போ ஒய் வந்து மோர் எலக்ட்ரோநெகட்டிவ். இப்போ ஒய் இஸ் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் அப்படின்னா என்ன ஆகும்னா, ஒய் வந்து இங்க இருக்கிற எலக்ட்ரானை இது வந்து இழுத்துக்கும். அப்போ இது வந்து என்னது, எலக்ட்ரான் வித்ட்ராயிங். இங்க இருக்கிற எலக்ட்ரானை இழுத்தோம்னா இது இங்க இருக்கிற எலக்ட்ரானை இங்க இழுத்துக்கும். அதுவே சோ அதுவே வந்து நம்ம என்ன பண்றோம், எக்ஸ் இருக்கு, இங்க ஒய் இருக்கு. ஒய் இஸ் லெஸ் எலக்ட்ரோநெகட்டிவ். ஒய் இஸ் லெஸ் எலக்ட்ரோநெகட்டிவ்னா என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, இது இழுக்காது. அப்போ இங்க இருக்கிறது வந்து எலக்ட்ரானை கொடுக்கும். நம்ம எக்ஸ் அண்ட் ஒய் கம்பேர் பண்ணணும். இப்போ நம்ம எக்ஸாம்பிள் போட்டோம்னா தெரியும். இது நம்ம ஒய் ஏதாவது ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க போறோம். ஒய் வந்து மோர் எலக்ட்ரோநெகட்டிவா இருந்ததுன்னா, ஒய் மோர் எலக்ட்ரோநெகட்டிவா இருந்ததுன்னா அது என்ன ஆப்ரேட் ஆகும், மைனஸ் ஆர் இஃபெக்ட். அதுவே ஒய் வந்து லெஸ் எலக்ட்ரோநெகட்டிவா இருந்ததா என்ன ஆகும், பிளஸ் ஆர் இஃபெக்ட். அப்படின்னா என்ன அர்த்தம், இது எலக்ட்ரானை பிடிச்சி இழுக்காது. அப்போ இங்க இருக்கிற எலக்ட்ரான் இதுக்கு தான் வரும். நமக்கு வந்து ரிங் வந்து ஆக்டிவேட் ஆகும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா நமக்கு தெரியும். ஃபீனாலே எடுத்துக்கலாம். ஃபீனால் எடுத்துக்கிறோமா, இங்க வந்து ஓ இருக்கு, இங்க வந்து ஹெச் இருக்கு. இப்போ இதுல வந்து எது எக்ஸ், இது வந்து எக்ஸ், இது வந்து என்னது ஒய். இப்போ இதுல ரெண்டுத்துல எது மோர் எலக்ட்ரோநெகட்டிவ், இதுதானே மோர் எலக்ட்ரோநெகட்டிவ். என்ன சொல்லலாம், ஒய் இஸ் லெஸ் எலக்ட்ரோநெகட்டிவ்னு சொல்லலாமா. அப்போ ஒய் லெஸ் எலக்ட்ரோநெகட்டிவ் அப்படின்னா என்ன அர்த்தம், எலக்ட்ரான் டொனேட்டிங். அப்போ ஆக்சிஜன்ல இருந்து எலக்ட்ரான் எங்க போகும், இந்த மாதிரி உள்ள எலக்ட்ரான் ரிங்குக்கு போகும். இத நம்ம என்ன சொல்றோம், ரிங் ஆக்டிவேட்டிங் குரூப்ஸ். சோ ரிங் ஆக்டிவேட்டிங் குரூப்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் பாத்தீங்கன்னா, இங்க ஒரு மைனஸ் சார்ஜ் கிடைக்கும், நமக்கு இங்க ஒரு மைனஸ் சார்ஜ் கிடைக்கும், இங்க ஒரு மைனஸ் சார்ஜ் கிடைக்கும். இதெல்லாம் வந்து ரிங் ஆக்டிவேட்டிங் குரூப்ஸ். இப்போ இந்த இடத்துல நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறோம். COOH எடுத்துக்கலாம், ஆர் ஆல்டிகைட் கூட எடுத்துக்கலாம். C டபுள் பாண்ட் O, இப்போ இங்க H. இப்போ இதுல எக்ஸ் எது பாத்தீங்கன்னா, இது எக்ஸ், இது ஒய். அப்படின்னா என்ன அர்த்தம், ஒய் இஸ் மோர் எலக்ட்ரோநெகட்டிவா. அப்போ என்ன பண்ணும், இங்க இருக்கிற எலக்ட்ரானை இது புடிச்சு இழுக்கும், இங்க இருக்கிற எலக்ட்ரானை இது புடிச்சு இழுக்கும். அப்போ நமக்கு என்ன சார்ஜஸ் வரும் பாத்தீங்கன்னா, பிளஸ் பிளஸ் பிளஸ். இத வந்து நம்ம என்ன சொல்றோம்னா ரிங் டீஆக்டிவேட்டிங் குரூப்ஸ். கிளியர். இது வந்து ரிங் ஆக்டிவேட்டிங் குரூப்ஸ், இந்த பக்கம் இருக்கிறது வந்து ரிங் டீஆக்டிவேட்டிங் குரூப்ஸ். சோ ரிங் ஆக்டிவேட்டிங் குரூப்ஸ் எல்லாம் என்னவா இருக்கும் அப்படின்னு நம்ம பாக்குறோம். இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எலக்ட்ரோஃபைல் வருது. எலக்ட்ரோஃபைல்னா என்ன அர்த்தம், அதுக்கு எலக்ட்ரான் வேணும். இ பிளஸ் தான் இந்த எலக்ட்ரோஃபைல். ஒரு குட் எக்ஸாம்பிள் நம்ம நைட்ரேஷன் எடுத்துக்கலாமா. நைட்ரேஷன்னா என்னது, NO2 ஆட் பண்றது. சோ ஒரு கான்சென்ட்ரேட்டட் HNO3, கான்சென்ட்ரேட்டட் H2SO4. சோ இங்க என்ன எலக்ட்ரோஃபைல் ஜெனரேட் ஆகும்னா NO2+ எலக்ட்ரோஃபைல் ஜெனரேட் ஆகும். இப்போ நம்ம ஃபீனால் இருக்கு, இங்க OH இருக்கு, இங்க வந்து நைட்ரேட்டிங் மிக்சர் இது போடுறோம். இது கான்சென்ட்ரேட்டட் HNO3யும் கான்சென்ட்ரேட்டட் H2SO4ம் நம்ம போடும்போது NO2 எங்க போகும், NO2 எங்க போகும்னு பாருங்க,
இங்க தானே மைனஸ் இருக்கு. சோ NO2 எந்தெந்த பொசிஷனுக்கு போகலாம்? இந்த பொசிஷன், இந்த பொசிஷனுக்கு போகும், இந்த பொசிஷனுக்கு போகும், இந்த பொசிஷனுக்கு போகும். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா OH இருக்கு, NO2 இந்த பொசிஷன் ஆர்த்தோ பொசிஷன் ஆர் பேரா பொசிஷன். சோ இதுதான் வந்து நமக்கு என்னவா கிடைக்கும்? ப்ராடக்டா கிடைக்கும். இப்போ இதுவே இந்த E பிளஸ் வந்து இது கூட இது ஒரு பென்சால்டிகைட் கூட நம்ம ரியாக்ட் பண்ண வைக்கிறோம். அப்போ நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ இங்க வந்து பென்சால்டிகைட் இருக்கு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இங்க பிளஸ் இருக்கு, இந்த இடத்துல பிளஸ் இருக்கு, இந்த இடத்துல பிளஸ் இருக்கு, இந்த இடத்துல பிளஸ் இருக்கு. அப்போ இந்த பிளஸ் இந்த பிளஸ்க்கு போகுமா? இந்த பிளஸ் வந்து இந்த பிளஸ்க்கு போகுமா? போகாது. ரைட்? கண்டிப்பா போகாது. ஏன் போகாது? ரிப்பல்ஷன் நடக்கும். அப்போ இங்க பிளஸ் ஜாஸ்தியா இருக்குன்னா என்ன அர்த்தம்? இங்க வந்து நெகட்டிவ் இருக்கு. இங்க எலக்ட்ரான் டென்சிட்டி ஜாஸ்தியா இருக்குன்னா என்ன அர்த்தம்? இங்க வந்து எலக்ட்ரான் டென்சிட்டி இங்க சரி இங்க பிளஸ் ஜாஸ்தியா இருக்குன்னா இங்கதான் வந்து போகணும். ஏன்னா இந்த E பிளஸ் வந்து இந்த இடத்துக்கு போகாது. அப்போ இதே இந்த ரியாக்ஷனே வந்து NO2 பிளஸ் அதாவது கான்சென்ட்ரேட்டட் நைட்ரேட்டிங் மிக்சர், கான்சென்ட்ரேட்டட் HNO3, கான்சென்ட்ரேட்டட் H2SO4. இதுதான் வந்து ரிங் ஆக்டிவேட்டிங், ரிங் டீஆக்டிவேட்டிங் சொல்றோம். அப்போ இது வந்து எங்கெங்க நமக்கு வரும்னு பாத்தீங்கன்னா CHO இருக்கு. கண்டிப்பா ஆர்த்தோ பொசிஷன்ல வராது, மெட்டா பொசிஷன்ல தான் வரும். ஏன்னா இந்த மெட்டா பொசிஷன்ல தான் வந்து என்னவா இருக்கு? எலக்ட்ரான் இருக்கு. இங்க பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு. இப்ப 2 கார்பன்ல இங்க பாசிட்டிவ் அதிகமா இருக்குன்னா இங்க என்னவா இருக்கும்? நெகட்டிவ் இருக்கும். கிளியர்? இதெல்லாம் வந்து ரெசனன்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ் போட்டுட்டு நான் வந்து சொல்லியிருக்கேன். அப்போ நம்ம ரிங் ஆக்டிவேட்டிங்னா அது என்னவா இருக்கும்? ஆர்த்தோ பேரா டைரக்டர்ஸ். நம்ம இது என்னவா இருக்கும்? ஆர்த்தோ பேரா டைரக்டிங் குரூப்ஸ். இதுவே ரிங் டீஆக்டிவேட்டிங்னா என்ன அர்த்தம் நமக்கு? this will be மெட்டா டைரக்டிங் குரூப்ஸ். இங்க இருக்கிறது, இங்க என்ன நம்ம சப்ஸ்டியூட் ஆயிருக்கோ இத பொறுத்து தான் அது ஆர்த்தோ பேராக்கு போகுதா மெட்டாக்கு போகுதான்னு சொல்ல முடியும். நீங்க எதை கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. மெட்டா பொசிஷன்ல நான் எந்த எஃபெக்டும் இல்லையே அப்படின்னு சொன்னேன்ல, அதை கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. அது வேற. அது வந்து நம்ம அசிடிக் ஸ்ட்ரென்த் எல்லாம் போடும்போது பண்ணுவோம். இப்போ நம்ம என்ன பண்றோம்? ஒரு எலக்ட்ரோஃபைல் E பிளஸ் NO2 பிளஸ் எங்க போகணும்? இதுவே வந்து எலக்ட்ரான் டொனேட்டிங் OH எல்லாம் இருந்ததுன்னா இது வந்து ஆர்த்தோ பேரா டைரக்டிங் குரூப்ஸ். இங்க ரிங் டீஆக்டிவேட்டிங்கா இருந்ததுன்னா அது வந்து என்னது? மெட்டா டைரக்டிங் குரூப்ஸ். கிளியர்? சோ இதுக்கெல்லாம் நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள்ஸ் பாத்துக்கலாம். ஆர்த்தோ பேரா டைரக்டிங் இதெல்லாம் வந்து நான் டிக்ரீசிங் ஆர்டர்ல எழுதுறேன். NH2. சோ இதை நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா பாருங்க, இந்த பாண்ட் எதுக்குன்னா இதுக்கு இங்க வந்து ஒரு அரோமேட்டிக் இந்த பென்சீன் ரிங் இருக்கு, இந்த பினைல் ரிங் இருக்கு. NHR. சோ இவ்ளோ நம்ம ஆப்ரேட் பண்ண மாட்டோம். நமக்கு தெரிஞ்சது மட்டும் நம்ம எழுதிக்கலாம். NR2. அப்புறம் இங்க என்னது? OR. ORனா என்ன? OCH3 ஒரு வந்து ஈத்தரா இருக்கலாம். NHC டபுள் பாண்ட் OR. அப்புறம் AR. இதெல்லாம் வந்து என்னது? எலக்ட்ரான் டொனேட்டிங். இது ஒரே ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? NH2 பார்க்கலாம். இங்க ஒரு அரோமேட்டிக் ரிங் இருக்கு, இங்க N இருக்கு, இங்க H இருக்கு. இப்போ நம்ம இது வந்து X, இது வந்து Y-யா? எது மோர் எலக்ட்ரோநெகட்டிவ்? நைட்ரஜன் தான் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ். ஆர் Y is less electronegative. Y is less electronegative-னா அங்க என்ன நடக்குது? என்ன சொல்லியிருக்கேன் பாருங்க. Y is less-னா அது என்னது? எலக்ட்ரான் டொனேட்டிங். அப்போ இது நைட்ரஜன்ல இருந்து எலக்ட்ரான் இங்க போகும். எலக்ட்ரான் போச்சுன்னா அது என்னது? ரிங் ஆக்டிவேட்டிங். திஸ் இஸ் என்ன டைரக்டர்? ஆர்த்தோ பேரா டைரக்டர். இதெல்லாம் வந்து இதுக்கு எக்ஸாம்பிள். இதே மெட்டா டைரக்டிங்க்கு என்னென்ன எக்ஸாம்பிள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆசிட் COOH பென்சாயிக் ஆசிட், அப்புறம் CHO என்னது? அசிட்டால்டிகைட் ஆர் பென்சால்டிகைட். அப்புறம் கீட்டோன் C டபுள் பாண்ட் O, இங்க ஒண்ணு கீட்டோன். அப்புறம் என்னது? CN. அப்புறம் NO2. சோ இதுல எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், C டபுள் பாண்ட் O இங்க இருக்கு. இது கூட என்ன இருக்கு? ஒரு பென்சீன் ரிங், பினைல் ரிங் இருக்கு. இப்போ இது வந்து X, இது வந்து Y. Y தான் வந்து மோர் எலக்ட்ரோநெகட்டிவ். அப்ப என்ன பண்ணும்? எலக்ட்ரானை இதை நோக்கி இழுத்துக்கும். அப்புறம் இங்க என்ன பண்ணும்? ரிங்ல இருந்து எலக்ட்ரான் இங்க வந்துரும்.
அப்போ இங்க பாசிட்டிவ் சார்ஜ் தான் வரும். ஸோ இட் வில் பி ரிங் டீஆக்டிவேட்டிங். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுதான் தெரிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு ஈஸியா எது ரிங் ஆக்டிவேட்டிங் ரிங் டீஆக்டிவேட்டிங் சொல்லிடலாம். இதுல ஒரே ஒரு எக்ஸெப்ஷன் கேஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா குளோரின் ஆர் ஹாலோஜன்ஸ் எந்த ஹாலோஜனா இருந்தாலும் இது வந்து எலக்ட்ரானை கொடுக்கும். எல்லாமே இது வந்து ஆர்த்தோ பேரா டைரக்டர்ஸ். கிளியர். ஸோ நான் இப்போ என்ன சொன்னேன் அப்படின்றத நீ சம்மரைஸ் பண்ணிக்கலாம். எலக்ட்ரான் டொனேட்டிங்கும் எலக்ட்ரான் வித்ட்ராயிங்கும் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் இங்க ஒரு ரிங்கு கூட என்ன அட்டாச் ஆயிருக்குன்னு பார்க்கணும். Y மட்டும் ஏதாவது ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. Y வந்து மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ் மோரா இருந்ததுன்னா மைனஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்? எலக்ட்ரானை அது பிடிச்சி இழுத்துக்கும். இப்போ இந்த Y வந்து லெஸ்ஸா இருந்ததுன்னா அது வந்து என்னது பிளஸ். அப்போ எலக்ட்ரான் கொடுக்கும். எலக்ட்ரான் கொடுத்தா அது ரிங் ஆக்டிவேட்டிங், எலக்ட்ரான் எடுத்துக்கிட்டா அது வந்து ரிங் டீஆக்டிவேட்டிங். ஸோ எலக்ட்ரான் ஆக்டிவேட்டிங் வந்து ஆர்த்தோ பேரா டைரக்டர்ஸ், இது வந்து என்னது மெட்டா டைரக்டர்ஸ். கிளியர். ஸோ இதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபைனலா இந்த ரெசனன்ஸ்ல ஃபைனலா நம்ம எதெல்லாம் ரெசனன்ஸ் அண்டர்கோ பண்ணும் அண்டர்கோ பண்ணாது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ விச் அண்டர்கோஸ். ஸோ இது உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் பார்த்தாதான் உங்களுக்கு புரிஞ்சுதா புரியலையான்னு தெரியும். விச் அண்டர்கோஸ் ரெசனன்ஸ் ஆர் நாட். ஸோ இது நீங்க முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இங்க இருக்கு. ஓகே. ஸோ இப்போ நம்ம பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு, சிங்கிள் பாண்ட் இருக்கு, அப்புறம் இன்னொரு சிங்கிள் பாண்ட் இருக்கு. இது ரெசனன்ஸ் அண்டர்கோ பண்ணுமா? போகாது. நம்மளுடைய கிரைட்டீரியா என்னது? பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கணும், சிங்கிள் பாண்ட் டபுள் பாண்ட் இப்படிதானே இருக்கணும். சோ இது வந்து என்னது? திஸ் வில் நாட் அண்டர்கோ ரெசனன்ஸ். கிளியர். இது வந்து ஹைப்பர் கான்ஜுகேஷன் அண்டர்கோ பண்ணலாம். ஹைப்பர் கான்ஜுகேஷனுக்கு கிரைட்டீரியா என்ன? பாசிட்டிவ் சார்ஜ், அப்புறம் இங்க இருக்கிற ஆல்பா ஹைட்ரஜன்ல sp2 sp3 ஹைபிரிடைஸ்டா இருக்கணும். இது வந்து ஹைப்பர் கான்ஜுகேஷன் அண்டர்கோ பண்ணலாம். ஆனா ரெசனன்ஸ் அண்டர்கோ பண்ணுமா? அண்டர்கோ பண்ணாது. ஏன் அண்டர்கோ பண்ணாது? பாசிட்டிவ் சார்ஜ், சிங்கிள் பாண்ட் ரெண்டு சிங்கிள் பாண்ட் இருக்கிறதுனால இது அண்டர்கோ பண்ணாது. சோ நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். இங்க ஒரு டபுள் பாண்ட், இங்க ஒரு டபுள் பாண்ட். இது ரெசனன்ஸ் அண்டர்கோ பண்ணுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ இது ஒன்னு எடுத்துக்கலாம். இங்க என்ன இருக்கலாம்? திஸ் இஸ் என்னது? திஸ் இஸ் சிங்கிள் பாண்ட். இங்க என்ன இருக்கு? டபுள் பாண்ட். அப்புறம் இங்க என்ன இருக்கு? சிங்கிள் பாண்ட். அப்புறம் இங்க என்ன இருக்கு? இங்கேயும் சிங்கிள் பாண்ட். ஸோ டபுள் பாண்ட் சிங்கிள் பாண்ட் சிங்கிள் பாண்ட் ஆர் டபுள் பாண்ட் சிங்கிள் பாண்ட் சிங்கிள் பாண்ட். இப்போ இது வந்து என்னது? நாட் alternate. So there is no alternate double bond and single bond. அப்போ என்ன ஆகுனா this will not also undergo resonance. நமக்கு பென்சீன் ரிங்ல தான் வந்து என்ன இருக்கு? ஒரு டபுள் பாண்ட், ஒரு சிங்கிள் பாண்ட், ஒரு டபுள் பாண்ட், டபுள் பாண்ட் சிங்கிள் பாண்ட், டபுள் பாண்ட், டபுள் பாண்ட் சிங்கிள் பாண்ட், அப்படி மாதிரி அல்டர்னேட்டிவா இருக்கணும். சோ இதுல வந்து அல்டர்னேட் கிடையாது. ரெண்டு டபுள் பாண்ட் இங்க, ரெண்டு சிங்கிள் பாண்ட் இங்க இருக்கு. So this will also does not undergo resonance. இங்க டபுள் பாண்ட், இங்க சிங்கிள் பாண்ட், டபுள் பாண்ட், சிங்கிள் பாண்ட் இருக்க ரெசனன்ஸ் இருக்குன்னா இது பண்ண முடியாது. இப்படி போட்டோம்னா என்ன ஆகும்? கார்பனுக்கு 5 பாண்ட் 4 ஆயிடும். அப்போ திஸ் வில் நாட் அண்டர்கோ ரெசனன்ஸ். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் பார்க்கலாம். இங்க வந்து டபுள் பாண்ட் இருக்கு, இங்க வந்து OH இருக்கு. இப்போ ஓல வந்து என்ன இருக்கு? லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கு. அப்போ லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கு, இங்க வந்து சிங்கிள் பாண்ட் இருக்கு, இங்க டபுள் பாண்ட் இருக்கு. அப்போ கான்ஜுகேஷனா this will undergo resonance. Clear. So இன்னொரு எக்ஸாம்பிள். ஸோ இங்க பார்த்தோம்னா இங்க என்ன இருக்கு? சிங்கிள் பாண்ட், டபுள் பாண்ட், சிங்கிள் பாண்ட், இன்னொரு டபுள் பாண்ட் இருந்தாதான் எஸ். பட் இந்த இடத்துல என்ன இருக்கு? சிங்கிள் பாண்ட், டபுள் பாண்ட், சிங்கிள் பாண்ட். திஸ் இஸ் நோ. ஓகே, does not undergo resonance. ஸோ இப்போ இந்த ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம். இந்த ஸ்ட்ரக்சர் வந்து இப்போ இதுல பாத்தீங்கன்னா என்ன இருக்கு? டபுள் பாண்ட் இருக்கு, சிங்கிள் பாண்ட் இருக்கு, டபுள் பாண்ட் இருக்கு. So this will undergo resonance.
this is S. Alternate double bond and single bond. So இங்க single bondல ஆரம்பிச்சா டபுள் பாண்ட்ல முடியணும். So இது மட்டும் பார்த்துட்டு alternate single bond double bond சொல்லக்கூடாது. This is wrong. Okay. So this is single bond, double bond, single bond, இன்னொரு double bond இருந்தாதான் resonance undergo பண்ணும். Double bond இல்ல, அதனால resonance undergo பண்ணாது. Next one. இங்க மைனஸ் இருக்கு. இப்போ இது பாத்தீங்கன்னா இங்க மைனஸ் இருக்கு, அப்புறம் இங்க என்ன இருக்கு, சிங்கிள் பாண்ட். இது திஸ் இஸ் மைனஸ் சார்ஜ், அப்புறம் இங்க என்ன இருக்கு, சிங்கிள் பாண்ட் இருக்கு, அப்புறம் இங்கேயும் என்ன இருக்கு, சிங்கிள் பாண்ட் தான் இருக்கு. அப்போ சிங்கிள் பாண்ட் இருக்கிறதுனால this will not undergo resonance. நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். இதே மாதிரி இங்க வந்து டபுள் பாண்ட் இருக்கு, இங்க மைனஸ் இருக்கு, இங்க சார்ஜ் வந்து மைனஸ் இருக்கு. அப்போ இது பாத்தீங்கன்னா இங்க மைனஸ், அப்புறம் இங்க வந்து சிங்கிள் பாண்ட், இது இஸ் சார்ஜ் மைனஸ், இது சிங்கிள் பாண்ட், இது வந்து டபுள் பாண்ட். திஸ் வில் undergo resonance. கிளியர்? சோ இது மட்டும்தான் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். இது வந்து பாருங்க CH3 CH டபுள் பாண்ட் CH CH3. சோ இது இப்படி எழுதுனா இது வந்து இங்க ஷிஃப்ட் ஆகும்போது this will not undergo resonance. இங்க வந்து alternate double bond இருந்தாதான், இங்க ஒரே ஒரு டபுள் பாண்ட் தான் இருக்கு. நமக்கு என்ன வேணும், ரெண்டு டபுள் பாண்ட், alternate double bond இருந்தாதான் undergo பண்ணும் resonance. இங்க ஒரே ஒரு டபுள் பாண்ட் இருக்கிறதுனால இங்க ஷிஃப்டிங் நடக்காது. So this will not undergo resonance. இதோட ஷிஃப்டிங் எப்படி இருக்கும், CH2 double bond CH single bond CH double bond CH2. இப்பதான் இங்க இருந்து இங்க ஷிஃப்ட், இங்க இருந்து இங்க ஷிஃப்டிங் நடக்கும். கிளியர்? சோ ரெசனன்ஸ் இதுல நமக்கு முடிஞ்சது. மேக்ஸிமம் எல்லா டாபிக்கும் நம்ம இதுல கவர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஜிஓசில இம்பார்ட்டன்டான டாபிக் அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா எலக்ட்ரோமெரிக் எஃபெக்ட். இது லாஸ்ட். So what is electromeric effect? எலக்ட்ரோமெரிக் எஃபெக்ட் அப்படின்னா என்ன அர்த்தம், இது வந்து டெம்பரரி எஃபெக்ட். டெம்பரரி எஃபெக்ட் அப்படின்னா என்ன அர்த்தம், ஏதாவது ஒரு அட்டாக்கிங் ரியேஜென்ட் இருந்தாதான், if only operates in presence of attacking reagent is there means only it operates. முன்னாடி பார்த்ததுக்கெல்லாம் எதுவுமே அட்டாக்கிங் ரியேஜென்ட் வேண்டாம், அதுவே ரெசனன்ஸ் நடக்கும், அங்கேயே இண்டக்டிவ் எஃபெக்ட் நடக்கும். ஆனா நமக்கு இங்க ஏதாவது ஒரு வெளியில இருந்து ஒரு அட்டாக்கிங் ரியேஜென்ட் வந்தாதான் இந்த எஃபெக்ட் வந்து ஆப்ரேட் ஆகும். அதே மாதிரி இதுல வந்து பாசிட்டிவ் எலக்ட்ரோமெரிக் எஃபெக்ட் இருக்கு, நெகட்டிவ் எலக்ட்ரோமெரிக் எஃபெக்ட் இருக்கு. சோ பாசிட்டிவ் எலக்ட்ரோமெரிக், நெகட்டிவ் எலக்ட்ரோமெரிக் எஃபெக்ட் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். எக்ஸாம்பிளோட பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். சோ CH2 டபுள் பாண்ட் CH2 இருக்கு. கிளியர்? இப்போ இது வந்து ஒரு அட்டாக்கிங் ரியேஜென்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லல. அப்போ இதுல வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஒரு H+ அப்படின்றது என்னது, அட்டாக்கிங் ரியேஜென்ட். இப்போ இந்த அட்டாக்கிங் ரியேஜென்ட் இது கிட்ட வரும்போதுதான் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு இன்டர்மீடியட். அந்த இன்டர்மீடியட் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு வந்து இந்த அட்டாக்கிங் ரியேஜென்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுனால என்ன ஆகும், ஒண்ணுத்துக்கு வந்து பார்ஷியல் நெகட்டிவ் வந்துரும், ஒண்ணுத்துக்கு வந்து என்ன ஆகும், பார்ஷியல் பாசிட்டிவ் சார்ஜ் வந்துடும். ஸோ இந்த பார்ஷியல் பாசிட்டிவ் வச்சுட்டோம்னா இது வந்து பார்ஷியல் நெகட்டிவ் வந்துடும். எப்போ இந்த பார்ஷியல் பாசிட்டிவ் பார்ஷியல் நெகட்டிவ் வருது, ஏதாவது ஒரு அட்டாக்கிங் ரியேஜென்ட் வந்தாதான் வருது. இதுக்கு முன்னாடி பார்த்ததுக்கெல்லாம் எந்த அட்டாக்கிங் ரியேஜென்ட்டே இல்லை, அதுக்கு உள்ளுக்குள்ளேயே நமக்கு மாத்திக்கும். அப்போ இதுதான் வந்து இன்டர்மீடியட். இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த H+ இருக்குல்ல, இந்த நெகட்டிவ் சார்ஜ் இஸ் மூவிங், அதாவது இந்த பை எலக்ட்ரான் தானே இங்க ஷிஃப்ட் ஆயிருக்கு, இந்த பை எலக்ட்ரான் தானே ஷிஃப்ட் ஆயிருக்கு, இந்த பை எலக்ட்ரான் தான் இங்க ஷிஃப்ட் ஆயிருக்கு. அப்போ இந்த பை எலக்ட்ரான் இஸ் மூவிங் டுவர்ட்ஸ் அட்டாக்கிங் ரியேஜென்ட். பை எலக்ட்ரான் இஸ் மூவிங் டுவர்ட்ஸ் அட்டாக்கிங் ரியேஜென்ட். அப்படின்னா நம்ம அதை என்ன சொல்றோம் அப்படின்னா பாசிட்டிவ் எலக்ட்ரோமெரிக் எஃபெக்ட். இப்போ இதுல என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா,
இது என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்? CH2 இங்க பிளஸ் பார்ஷியல் பாசிட்டிவ் சார்ஜ் இது வந்து மூவ் ஆனால என்னது பாசிட்டிவ் மைனஸ் CH3. So this is the product obtained. கிளியர். இப்போ நெகட்டிவ் எலக்ட்ரோமெரிக் எஃபெக்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். C இருக்கு, டபுள் பாண்ட் O இருக்கு, இங்க வந்து ரெண்டு சப்ஸ்டிடியூஷன் குரூப் இருக்கு. இங்க வந்து பாருங்க ரெண்டுமே வந்து ஈக்குவல் எலக்ட்ரோநெகட்டிவ் வேல்யூஸ், இது வந்து மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் வேல்யூஸ். இப்போ இதுல மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் இருக்கு, பிளஸ் HCN போடலாம். H பிளஸ் CN மைனஸா இருக்கு. இப்போ இது வந்து மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் அப்படின்னா என்ன ஆகும்? இதுல இருக்கிற எலக்ட்ரான் இங்க ஷிஃப்ட் ஆகும். இங்க ஷிஃப்ட் ஆகும்போது என்னவாகும்? இதுக்கு என்னவாகும்? மைனஸ் கிடைக்குமா? சோ இந்த மைனஸ் இருக்கு. அப்போ இங்க என்னவா இருக்கும்? பாசிட்டிவ் சார்ஜ் கிடைக்குமா? சோ இங்க அட்டாக்கிங் ரியேஜென்ட் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா H பிளஸ். சாரி, அட்டாக்கிங் ரியேஜென்ட் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா CN மைனஸ், ரைட்? இங்க CN மைனஸ். சோ CN மைனஸ் வந்து அட்டாக்கிங் ரியேஜென்ட். அப்போ CN மைனஸ் அட்டாக்கிங் ரியேஜென்ட்னா CN மைனஸ் எங்க போய் அட்டாக் பண்ணும் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல போய் அட்டாக் பண்ணும். சோ this pi electron, எது pi electron? This pi electron transfer away from attacking reagent. சோ இதுல CN மைனஸ் தான் அட்டாக்கிங் ரியேஜென்ட். இப்போ நமக்கு எங்க இருக்கு? இங்க கார்பனுக்கு பாசிட்டிவ் சார்ஜ். அப்போ இந்த நெகட்டிவ் சார்ஜ் என்ன ஆகும்? கார்பனுக்கு மூவ் ஆகும். நமக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க CN இருக்கு, அப்புறம் இங்க வந்து O, இந்த H பிளஸ் இங்க மூவ் ஆகி பிளஸ் கிடைக்குது. நம்மளுடைய ஒரே எய்ம் வந்து நம்ம என்ன யூஸ் பண்றோம்? பை எலக்ட்ரானை மட்டும் தான் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும். இந்த பை எலக்ட்ரான் எங்க மூவ் ஆகுது? O மைனஸ் இந்த இடத்துக்கு மூவ் ஆகுது. அப்புறம் நம்ம அட்டாக்கிங் ரியேஜென்ட் வந்து எங்க வருது? கார்பனுக்கு மூவ் ஆகுது. இதுல பாத்தீங்கன்னா பை எலக்ட்ரான் எங்க மூவ் ஆகுது? எந்த கார்பனுக்கு மூவ் ஆகுதோ அங்கதான் அட்டாக்கிங் ரியேஜென்ட் நடக்குது. கிளியர்? எந்த கார்பனுக்கு மூவ் ஆகுதோ அங்கதான் அட்டாக்கிங் ரியேஜென்ட் நடக்குது. ஆனா இங்க வந்து this is moving away from the attacking reagent. So நம்ம பாசிட்டிவ் சார்ஜ் எங்க அட்டாக்கிங் CN மைனஸ் வந்து இங்க அட்டாக் பண்ணுது, that will be moving away from the attacking reagent. Clear? This will be O minus. O minus போட்டுக்கலாம். அப்புறமா நமக்கு வேற ரியாக்ஷன்ஸ் நடக்கும். எலக்ட்ரோமெரிக் எஃபெக்ட்னா என்னது? It is a temporary effect. It operates only in presence of an attacking reagent. So நமக்கு பிளஸ் அண்ட் மைனஸ் இருக்கு. பிளஸ்னா என்ன அர்த்தம்? பை எலக்ட்ரான் இஸ் மூவிங் டுவர்ட்ஸ் அட்டாக்கிங் ரியேஜென்ட். இங்க இருந்து ஷிஃப்ட் ஆகுற பை எலக்ட்ரான் அட்டாக்கிங் ரியேஜென்ட் டுவர்ட்ஸ் மூவ் ஆகுறது வந்து பிளஸ். இது வந்து மூவிங் அவே ஃப்ரம் த அட்டாக்கிங் ரியேஜென்ட். CN மைனஸ் தான் அட்டாக்கிங் ரியேஜென்ட். இந்த பை எலக்ட்ரான் எங்க மூவ் ஆகுது? ஓக்கு மூவ் ஆகுது. இப்போ இதே பை எலக்ட்ரான் சிக்கு மூவ் ஆயிருந்ததுன்னா நமக்கு பாசிட்டிவ் எலக்ட்ரோமெரிக் எஃபெக்ட். கிளியர்? இப்போ GOCல லாஸ்ட் டாபிக் டைப்ஸ் ஆஃப் ஆர்கானிக் ரியாக்ஷன்ஸ். டைப்ஸ் ஆஃப் ஆர்கானிக் ரியாக்ஷன்ஸ். இது ஒவ்வொரு டைப்பும் நம்ம டீடைலா பார்ப்போம். எங்க ஒவ்வொரு லெசன்லயும் இந்த டீடைலா பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் ஆர்கானிக் ரியாக்ஷன்ஸ் என்னென்ன டைப்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன், நெக்ஸ்ட் வந்து அடிஷன், நெக்ஸ்ட் வந்து எலிமினேஷன், நெக்ஸ்ட் வந்து ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன், நெக்ஸ்ட் ரீஅரேஞ்ச்மெண்ட். ஃபர்ஸ்ட் சப்ஸ்டிடியூஷன் பார்க்கலாம். சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன்ல 3 டைப்ஸ் இருக்கு. நம்ம இதுல கொஞ்சமா தான் பார்ப்போம். ஒவ்வொரு லெசன்ல பார்க்கும்போது தான் நம்ம நிறைய பார்க்க போறோம். ஒன் இஸ் நியூக்ளியோஃபிலிக்,
nucleophilic. Another one is electrophilic. இன்னொன்று வந்து free radical. ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு எக்ஸாம்பிள் போட்டா உங்களுக்கு தெரியும். இப்போ CH3Br நியூக்ளியோஃபைல் அப்படின்னா என்ன அர்த்தம்? OH மைனஸ் மைனஸ் இருக்கிறது தான் என்னது, இதுக்கு நியூக்ளியஸ் வேணும். ஆக்வஸ் இங்க இது இங்க ஷிஃப்ட் ஆகுது, அப்போ இதுக்கு வந்து பார்ஷியல் பாசிட்டிவ் சார்ஜ் கிடைக்கும், இதுக்கு வந்து பார்ஷியல் நெகட்டிவ் சார்ஜ் கிடைக்கும். OH மைனஸ் வந்து இங்க போகும். இப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? ப்ராடக்ட் வந்து CH3OH. ஸோ இதுதான் நம்ம என்ன சொல்றோம்? நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன். Br எடுத்து விட்டுட்டு OH ஜாயின் பண்றோம். நியூக்ளியோஃபைல் இங்க நமக்கு என்ன இருக்கு? ஒரு மைனஸ் இருக்கிறது, அதுதான் வந்து நியூக்ளியோஃபைல். நம்ம இது SN1 இருக்கு, SN2 இருக்கு. ஸோ SN1 and SN2 ஹாலோஅல்கேன்ஸ் அண்ட் ஹாலோரிங்ஸ்ல டீடைல்டா படிப்போம். இது வந்து நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன். இன் திஸ் கேஸ் OH வந்து என்னது? ஒரு நியூக்ளியோஃபைல். கிளியரா? இப்போ எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன். எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன்ல நம்ம இந்த முன்னாடி பார்த்த எக்ஸாம்பிள், ஒரு பென்சீன் ரிங் எடுத்துக்கிறோமா? இங்க என்ன இருக்கு? கார்பன் இருக்கு. கார்பன் இங்க 2 பாண்டு, இங்க 3 பாண்டு, அப்போ இங்க ஒரு ஹைட்ரஜன் இருக்கும். இப்போ நைட்ரேட்டிங் மிக்சர், அப்போ இதுல இருந்து ஜெனரேட் ஆகிற எலக்ட்ரோஃபைல் வந்து என்னது? NO2 இஸ் அன் எலக்ட்ரோஃபைல். எலக்ட்ரோஃபைல்னா என்ன அர்த்தம்? அதுக்கு எலக்ட்ரான் வேணும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இது வந்து CH இருக்குல்ல, இது வந்து என்னவா ரிமூவ் ஆயிடும்? H பிளஸ்ஸா ரிமூவ் ஆயிடும். அப்போ இங்க என்ன வரும்? ஒரு பார்ஷியல் நெகட்டிவ் சார்ஜ் டெவலப் ஆகும். இப்போ O வந்து பிளஸ் வந்து இங்க அட்டாக் ஆகும். நமக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க இருந்து அட்டாக் ஆகுறதுனால this is NO2. இந்த H பிளஸ் ரிமூவ் ஆயிடுச்சு, நமக்கு NO2 அட்டாச் ஆயிடுச்சு. ஸோ எலக்ட்ரோஃபைல் வந்து இப்போ அட்டாக் பண்றதுனால இது வந்து என்னது? எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன். H இருக்க இடத்துல NO2 சப்ஸ்டிடியூட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் ஃப்ரீ ரேடிக்கல். ஃப்ரீ ரேடிக்கல் பார்த்தோம்னா ஒரு மீத்தேன். குளோரின்றது ஒரு ஃப்ரீ ரேடிக்கல். இப்போ இங்க என்ன நடக்கும் பாத்தீங்கன்னா, மீத்தேன்ல CH3 இருக்கு, இங்க ஒரு H இருக்கு. இது பாண்ட் இங்க பிரேக் ஆகி இங்க ஒரு பாண்ட், இங்க ஒரு பாண்ட், இங்க ஒரு ரேடிக்கல், இங்க ஒரு ரேடிக்கல் கிடைக்கும். ஹோமோலைட்டிக் ஃபிஷன். அப்போ இது H ரிமூவ் ஆயிட்டு நமக்கு என்ன கிடைக்கும்? CH3Cl பிளஸ் H ரேடிக்கல். H ரிமூவ் ஆயிட்டு Cl ரேடிக்கல் வந்து சப்ஸ்டிடியூட் ஆயிடுச்சு. இதெல்லாம் எக்ஸாம்பிள் ஃபார் என்னது? நியூ சப்ஸ்டிடியூஷன். நியூக்ளியோஃபிலிக் இருக்கு, எலக்ட்ரோஃபிலிக் இருக்கு, ஃப்ரீ ரேடிக்கல் இருக்கு. அதே மாதிரி அடிஷன் ரியாக்ஷன். ஸோ அடிஷன் ரியாக்ஷன்ல நியூக்ளியோஃபிலிக் அடிஷன். நியூக்ளியோஃபிலிக் அடிஷன்ல என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, sp2 ஹைபிரிடைஸ்டு கார்பன் will be converted into sp3 ஹைபிரிடைஸ்டு கார்பன். அதாவது டபுள் பாண்ட் கார்பன் will be converted into சிங்கிள் பாண்ட். அதுதான் வந்து நியூக்ளியோஃபிலிக் அடிஷன். இதுல ஒரு எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கலாம். CH3C டபுள் பாண்ட் O, இங்க வந்து ஒரு H. ஸோ இது வந்து டபுள் பாண்ட் கார்பன். இந்த இடத்துல என்ன நடக்கும்? இங்க இருந்து இங்க ஷிஃப்ட் ஆகும், இதுக்கு வந்து பார்ஷியல் பாசிட்டிவ் கிடைக்கும், இது பார்ஷியல் நெகட்டிவ் கிடைக்கும். அப்புறம் ஒரு நியூக்ளியோஃபைல் வருது. நியூக்ளியோஃபைல்னா என்னது? CN மைனஸ் இஸ் அ நியூக்ளியோஃபைல். இதுக்கு வந்து என்னது? நியூக்ளியஸ் தேவை. இப்போ CN மைனஸ் எங்க போகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க C பிளஸ்க்கு போகுமா? நமக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்? CH3 C CN, இங்க வந்து H கிடைக்கும், இங்க CN HCNல H plus and CN minus. இந்த H plus என்ன போகும்? இங்க போகும். இங்க வந்து என்ன கிடைக்கும்? OH. So இங்க இருக்கிற double bond is converted into single bond. This is nucleophilic addition. Addition reactionல இந்த double bond, this double bond is converted into single bond. Clear? Next electrophilic. நியூக்ளியோஃபிலிக் அப்புறம் எலக்ட்ரோஃபிலிக். ஸோ இது என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, என்ன அட்டாக்கிங் ரியேஜென்ட் மாறுதோ அந்த மாதிரி. இப்போ எலக்ட்ரோஃபிலிக் அப்படின்னா எது வந்து அட்டாக் பண்ணும்? ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் வந்து நம்ம அட்டாக் பண்ணும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் போடலாம்னா CH2 டபுள் பாண்ட் CH2 பிளஸ் Br2. ஸோ இந்த மாதிரி ஒரு எலக்ட்ரோஃபைலிக் அட்டாக்கிங் ரியேஜென்ட் இன் பிரசன்ஸ் ஆஃப் FeCl3 இதெல்லாம் நம்ம போடும்போது என்ன ஆகும்? இதுக்கு ஒரு பார்ஷியல் பாசிட்டிவ் சார்ஜ் அண்ட் பார்ஷியல் நெகட்டிவ் சார்ஜ் டெவலப் ஆகும்போது this will, இந்த இடத்துல due to the presence of attacking reagent, இது எலக்ட்ரான் இங்க போகும்போது இங்க ஒரு பார்ஷியல் நெகட்டிவ் சார்ஜ், இங்க பார்ஷியல் பாசிட்டிவ் சார்ஜ். So this electrophile will attack here. இப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? CH2 single bond CH2. So this will attack here.
this is Br and this is Br. ஒரு எலக்ட்ரோஃபைல் போய் அட்டாக் பண்ணி ஒரு டபுள் பாண்டை சிங்கிள் பாண்டா கன்வெர்ட் பண்ணுச்சுன்னா அது வந்து நம்ம என்ன சொல்றோம், எலக்ட்ரோஃபிலிக் அடிஷன் சொல்றோம். அவ்வளவுதான். அப்புறம் ஃப்ரீ ரேடிக்கல். ஸோ ஃப்ரீ ரேடிக்கலும் இதே மாதிரி தான். ஒரு டபுள் பாண்ட் இருக்கு பிளஸ் HBr இன் பிரசன்ஸ் ஆஃப் பென்சாயில் பெராக்சைடு. இது நம்ம என்ன சொல்றோம், பெராக்சைடு எஃபெக்ட்னு சொல்லுவோம். இங்க என்னாகும், இங்க ஹோமோலைட்டிக் ஃபிஷன் நடக்கும்போது இங்க ஒரு ரேடிக்கல், இங்க ஒரு ரேடிக்கல். அப்போ இந்த ரேடிக்கல் இங்க வரும், இந்த ரேடிக்கல் இங்க வந்துடும். நமக்கு என்ன கிடைக்கும், CH3 சிங்கிள் பாண்ட் CH2 டபுள் சிங்கிள் பாண்ட் Br. So what happens here? Double bond is converted into single bond. எப்பெல்லாம் ஒரு அட்டாக்கிங் ரியேஜென்ட்ல டபுள் பாண்ட்லாம் சிங்கிள் பாண்டா கன்வெர்ட் ஆகுதோ அதெல்லாம் நம்ம என்ன சொல்றோம், அடிஷன் ரியாக்ஷன் அப்படி சொல்றோம். லாஸ்ட் இதுல இன்னும் ஒரே ஒரு டாபிக் தான் இருக்கு, எலிமினேஷன். எலிமினேஷன் ரியாக்ஷன் நம்ம டீடைல்டா நெக்ஸ்ட் லெசன்லயும் பார்ப்போம். ஹாலோ அல்கேன்ஸ் அண்ட் ஹாலோ ஒரேன்ஸ்லயும் நம்ம எலிமினேஷன் ரியாக்ஷன் பார்ப்போம். எலிமினேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம், ஏதோ ரிமூவ் ஆகுது. அப்போ இந்த இடத்துல என்ன ஆகுது, சிங்கிள் பாண்ட் இஸ் கன்வெர்டட் இன்டு டபுள் பாண்ட். அடிஷன்னா என்னது, அடிஷன்ல ஒரு டபுள் பாண்ட் வந்து என்னவா கன்வெர்ட் ஆகுது, சிங்கிள் பாண்ட். இங்க sp3 ஹைபிரிடைஸ்டு கார்பன் என்னவா கன்வெர்ட் ஆகும், sp2. அப்படியே உல்டாவா கன்வெர்ட் ஆகும். ஸோ இதுக்கு ஒரு முக்கியமான ரியாக்ஷன், திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா CH3 CH CH2 Br. ஸோ இந்த H நான் இங்க இப்படி தனியா எழுதுறேன், CH3 CH2 CH2 Br. நம்ம இந்த ரியாக்ஷன் என்ன சொல்லுவோம்னா பீட்டா எலிமினேஷன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா இதுதான் நம்ம ஃபங்க்ஷனல் குரூப். எது, Br வந்து நம்மளுடைய ஃபங்க்ஷனல் குரூப். இதுக்கு பக்கத்துல இருக்க கார்பன் என்ன சொல்றோம், ஆல்பா கார்பன். அதுக்கப்புறம் இருக்கிற கார்பன் என்ன சொல்லுவோம், பீட்டா கார்பன். இதுக்கெல்லாம் வேரியஸ் ரூல்ஸ் இருக்கு. இப்போ இன் பிரசன்ஸ் ஆஃப் ஆல்கஹாலிக் KOH, ஆல்கஹாலிக் KOH என்ன பண்ணணும்னா இது எலிமினேட்டிங் ரியேஜென்ட். சரியா, இதுல வந்து ஒரு டிஃபரன்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. ஆக்வஸ் KOH போட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் நடக்கும். அதுவே வந்து ஆல்கஹாலிக்னா என்னது, எத்தனால் மிக்ஸ்டு. ஆல்கஹாலிக் KOH போட்டோம்னா நமக்கு என்ன ரியாக்ஷன் நடக்கும் பாத்தீங்கன்னா எலிமினேஷன். இப்போ இங்க ஆல்கஹாலிக் KOH போட்டா என்ன ஆகும், ஃபர்ஸ்ட் H Br will be eliminated. இங்க இருக்கிற Hம் இங்க இருக்கிற Brம் எலிமினேட் ஆகி நமக்கு என்ன கிடைக்கும், CH3. பாத்தீங்கன்னா இங்க வந்து 2 எலக்ட்ரானா, இது வந்து ஒரு இப்படி இது பிரேக் ஆகும். இங்க ஒரு எலக்ட்ரான் இருக்கு, இது பிரேக் ஆயிடும். அப்போ இதுவும் பாண்ட் ஃபார்ம் ஆயிக்கும், எதுவும் Hம் Br. இப்போ இங்க இருக்கிற எலக்ட்ரானும் இங்க என்ன பண்ணிக்கும், டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆயிடும். இப்போ CH3 CH டபுள் பாண்ட் CH2. நமக்கு என்னது, புரோபீன். What is this? This is bromopropane. So bromopropane வந்து புரோபீனா எலிமினேட் ஆயிருக்கு. இதை நம்ம என்ன சொல்லுவோம்னா பீட்டா எலிமினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஆர் டீஹைட்ரோ ஹாலோஜினேஷன். இதோட இன்னொரு நேம் வந்து என்னது, டீஹைட்ரோ ஹாலோஜினேஷன். ஸோ இது வந்து சேசப் ரூல் அப்படின்னு ஒரு ரூல் ஃபாலோ பண்ணும். இது நம்ம நெக்ஸ்ட் லெசன்ல பார்க்கலாம் டீடைல்டா. பீட்டா எலிமினேஷனா என்ன நீங்க தெரிஞ்சுக்கணும், ஆல்பா கார்பன் பீட்டா கார்பன், இங்க இருந்து ஒரு H போகாது. எங்க, பீட்டா கார்பன்ல இருந்து ஒரு Hம் இதுவும் ரிமூவ் ஆகி நமக்கு என்ன ஆயிடுச்சு, இப்ப பாருங்க இங்க sp3 ஹைபிரிடைஸ்டு கார்பன். இது ரெண்டும் என்னது, sp3 ஹைபிரிடைஸ்டு கார்பனா என்னவா கன்வெர்ட் ஆயிடுச்சு, நமக்கு டபுள் பாண்டா இருக்கிறதுனால என்னவா கன்வெர்ட் ஆயிடுச்சு, sp2 ஹைபிரிடைஸ்டு கார்பனா கன்வெர்ட் ஆயிடுச்சு. கிளியர். சோ லாஸ்ட் வந்து ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன். ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன். சோ இது என்ன நடக்குது, நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஆல்கஹால் வச்சு பார்க்கலாம். ஆல்கஹால்ல பிரைமரி ஆல்கஹால் அப்படின்னு இருக்கு. பிரைமரி ஆல்கஹால்னா என்னது, CH3 CH2OH. பிரைமரி குரூப்னா கார்பன் இருக்கு, ஆல்கஹால் சப்ஸ்டியூட் ஆயிருக்கு. ஒரே ஒரு கார்பன்ல இந்த கார்பன், இதுதான் நம்மளுடைய கான்சென்ட்ரேட்டிங் கார்பன். நம்ம இதுதான் நம்ம பார்க்க போறோம். இதுல ஒரு ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கு. அந்த கார்பன் ஒரே ஒரு கார்பன் கூட இருந்ததுன்னா அது வந்து பிரைமரி கார்பன். இப்போ இந்த ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கு, இந்த கார்பன் 2 கார்பன் கூட இருந்ததுன்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம், செகண்டரி. அதுவே 3 கார்பன் கூட இருந்ததுன்னா நம்ம என்ன சொல்லுவோம், டெர்ஷரி.
கிளியர். இப்போ இது வந்து என்னது? பிரைமரி ஆல்கஹால். Primary alcohol undergoing oxidation in presence of K2Cr2O7. என்ன நடக்கும்? ஆக்சிடேஷன் நடக்கும். நமக்கு என்ன கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா CH3CHO. கிளியர். இதுவே ரிடக்ஷன் நடக்குது. அதாவது பிரைமரி ஆல்கஹால் என்ன கிடைக்குது? நமக்கு ஆல்டிஹைடு கொடுக்குது. இது வந்து என்ன ஆல்கஹால்? ஈத்தைல் ஆல்கஹால். இது வந்து என்னது? அசிட்டால்டிஹைடு. இப்போ இதுவே உல்டாவா ஆக்சிடைசிங் ஏஜென்ட் பதிலா ரெடியூசிங் ஏஜென்ட் லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட் அப்படின்ற ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட் நம்ம போட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? ஆல்டிஹைடு வில் கிவ் பிரைமரி ஆல்கஹால். நெக்ஸ்ட் செகண்டரி ஆல்கஹால் எடுத்துக்கிறோம். செகண்டரி ஆல்கஹால்னா என்னது? CH3 இருக்கு, C இருக்கு, 2 CH3 கூட பாண்ட் ஆயிருக்கு. இங்க OH, இங்க ஒரு H. சோ இதுதான் வந்து இந்த கார்பன் 2 கார்பன் கூட பாண்ட் ஆயிருக்கிறது செகண்டரி ஆல்கஹால். அப்போ இது வந்து ஆக்சிடைஸ் பண்றோம். K2Cr2O7 ஆக்சிடைசிங் ரியேஜென்ட், ரெடியூசிங் ரியேஜென்ட்ல நான் தனியா ஒரு வீடியோ போட்டிருக்கேன். தென் இது ரிடக்ஷன் லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு. இப்போ ஆக்சிடைஸ் பண்ணா நமக்கு என்ன ஆகுதுன்னு என்ன கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா CH3 C டபுள் பாண்ட் O CH3. இது என்னது? கீட்டோன். இப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்? இது வந்து என்னது? செகண்டரி ஆல்கஹால். சோ இந்த ஆல்கஹாலுக்கு நேம் கொடுத்தா என்ன கொடுப்போம்? செகண்டரி ஆல்கஹால் அண்ட் இட் இஸ் ஐசோப்ரோபைல் ஆல்கஹால். ஓகே. சோ இந்த செகண்டரி ஆல்கஹால் வந்து ஆக்சிடைஸ் பண்ணும்போது என்னவா ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா கீட்டோனா மாறுது. அதுவே ரெடியூஸ் பண்ணனா என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா செகண்டரி ஆல்கஹாலா மாறும். சோ இதுதான் உங்களுடைய GOCல வந்து மேக்சிமம் டாபிக் வந்து கவர் பண்ணிருக்கு. சோ இன்னும் நிறைய ப்ராப்ளம்ஸ், நிறைய கொஸ்டின்ஸ் போட்டாதான் உங்களுக்கு எல்லாமே தெரியும். இதுக்கப்புறம் உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கொஸ்டினும் each and every question is explained. Okay, each and every question is explained. ஸ்டேட் போர்ட், TN ஸ்டேட் போர்டும் புக் பேக் இருக்கிற கொஸ்டின்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். NCERT என்னது? CBSE அதுவும் வந்து புக் பேக்ல இருக்கிற கொஸ்டின்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். சோ பிளேலிஸ்ட்ல போனீங்கன்னா உங்களுக்கு எல்லா லெசன்ல இருக்கிற புக் இன்டெக்ஸ்ட் கொஸ்டின் அண்ட் புக் பேக் கொஸ்டின்ஸ் எல்லாவோட எக்ஸ்பிளனேஷனும் இருக்கும். ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் நீங்க ஆன்சர் வித் எக்ஸ்பிளனேஷன் நீங்க பாத்துக்கலாம். தென் யூ ஹாவ் சோ மெனி ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் வீடியோஸ் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அப்பார்ட் ஃப்ரம் தட் இதுல வந்து என்ன இருக்கு? நீட் கொஸ்டின்ஸ், JEE கொஸ்டின். சோ அதை ஃபாலோ பண்றவங்க இது கொஞ்சம் அட்வான்ஸ்ட் லெவலா இருக்கும். நம்ம போர்டுக்கு நார்மல் போர்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணாம கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலா இருக்கிறது நீட் JEE கொஸ்டின் இருக்கு. அதுக்கு தனியா வீடியோஸ் இருக்கு. அதையும் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். So thank you for watching my video and please support my channel.